सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। जय जानकीकांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ सौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहुवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ராமர் சீதா இந்த ராமாயணம் என்ற உலகத்தில் வாழ்கின்ற நாம் வேறு உலகம் அறியாது இருக்க வேண்டும். நம்ம மெயினாக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம யாருக்கோ விருப்பம் இல்லாமல் நாம் ஏதாவது உபன்யாசம் பண்ணுறோமோ அப்படின்னு எனக்கு தோன்றுறது. கொஞ்சம் லைக்ஸ் போட்டால் தெரியும். அப்போ தான் எனக்கு சரி விரும்புகிறாங்க விரும்பலை அப்படின்னு தெரியும். லைக்ஸே போடலன்னா ஒரு வேளை விருப்பம் இல்லையோ நம்ம பேசுகிறது அப்படின்னு தோன்றுறது. லைக்ஸ் போடல. ஆனால் லைக்ஸ் போட்டிங்கன்னா தான் நீங்கள் எவ்வளோ வியூவர்ஸ் வராங்க எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. ஆனால் லைக்ஸ் போட மாட்டுறாங்க. அதான் எனக்கு அடுத்தடுத்து எப்படி போடுறதுன்னு தெரியல. நம்ம என்னுடைய பெருமையை நான் பேசலை. இங்கே பகவான் ராமருடைய குணங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். ராமருடைய புகழ்ச்சி கூட ஒரு லைக்ஸ் போட மாட்டிங்களா? இல்லையா? ராமருடைய புகழை பாடுறதுதானே ஒரு மனுஷ ஜென்மானுடைய லட்சியமே. அவர்கள் அடைய வேண்டிய லட்சியமே யாருன்னா பகவான் தானே. அப்படியேப்பட்டவனுடைய புகழை பாடும்போது அதுக்கு விருப்பம் தெரிவிக்கலன்னா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதனால் லைக்ஸ் போடுங்க. அப்போ தான் மேலும் மேலும் எனக்கு இந்த பகவத் குணங்களை பற்றி பேசி பதிவு போகிறதுக்கு ஆசையாக இருக்கும். ராம் அதாவது ராமருடைய பக்தர்கள் இந்த உலகத்தை தவிர வேறு உலகம் தெரிய வேண்டாம். ஏன்னா இந்த ராமாயணத்தில் தான் நாகரிகம்னா என்னென்னு இருக்குது, தர்மங்கள் இருக்குது. இதில் தான் அந்த தர்மத்தை ரட்சிக்கிறது, நன்னடத்தைகள் இவைகள்லாம் நிறைந்து காணப்படுகிறது என ராமாயணத்தில் தான் நம்ம பார்க்கலாம். ராம பக்தர்களுடைய கருணைகளை பார்க்கலாம், ராமர்களிடத்தில் உள்ள கருணையை பார்க்கலாம், தசரதத்தில் உள்ள தர்மத்தை பார்க்கலாம், சத்தியத்தை பார்க்கலாம், ராமரிடத்தில் உள்ள நல்ல குணங்களை பார்க்கலாம். இவைகள்லாம் நிறைஞ்சிருக்கிறது ராமாயணத்தில். ஆனால் வெளி உலகத்தில் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா என்ன தான் நம்ம நல்ல கண்ணோட்டத்தோடு பார்த்தாலும், இல்லை நம்ம பார்க்குற கண்ணோட்டம் அப்படி இருக்குது அதனால் அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் நம்ம நல்ல கண்ணோட்டத்தோடு பார்த்தாலும் வெளியில் களி வியாபிச்சிருக்கிறது, அந்த களியினுடைய தோஷங்களால் பாதிக்கவும் படுகின்றோம் அப்படின்னு நல்லா தெரியுது இல்லையா? நம்ம என்ன தான் நீங்கள் ராம சிந்தனையோடு போனாலும் அந்த ராம சிந்தனை கெட்டு போகுது இல்லையா? ராம பக்தி கெட்டு போடுது இல்லையா? பக்தி கெடுக்கக்கூடிய அளவுக்கு தான் உலகத்தில் எல்லா விதமான தோஷங்களும் நிறைஞ்சிருக்கிறது. அப்போது நமக்குன்னு ஒரு உலகம் அப்படின்னா
இந்த ராமாயணம் பாராயணம், ராமருடைய குணங்கள், ராமருடைய கதை, இதுதான் மனசில் நிம்மதி கிடைக்குது, மனசில் ஒரு சாந்தி கிடைக்குது. இதை தவிர வேறு எங்கே போனாலும் மனசில் சாந்தி கிடையாது. எங்கே போனாலும் ஏதாவது இப்போது நிம்மதி கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஆமாம், ராம கதைகளை கேட்டு பாருங்கள், எங்கேருந்து தான் அந்த நிம்மதி வருமோ தெரில. மனசில் அவ்வளோ சாந்தி, ஒரு குதூகலம், ராம பக்தி நமக்குள்ளே பெருக்கெடுக்கிறது இல்லையா? ஆனால் அதில் கௌசல்யுடைய பக்தி, கௌசல்யா ஆனந்த வர்த்தனகா, ராமரை கர்ப்பத்தில் சுமக்கும்போது 12 மாதங்கள் சுமந்தாலாம். ஒவ்வொரு நாளும் அவள் கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிறதுனால அந்த கர்ப்பிணி ஸ்திரீ அனுபவிக்கக்கூடிய அவஸ்தைகளை அனுபவிச்சாலான்னு கேட்டால், அவஸ்தைகளை அனுபவிக்கலையா, ஆனந்தத்தை அனுபவிச்சாலாம். கௌசல்யா ஆனந்த வர்த்தனகா ஒவ்வொரு மாதம் 12 மாதங்கள் கர்ப்பத்தில் ஆனந்தத்தை ஒவ்வொரு நாளும் அதிகரிக்க செய்து தான். குழந்தைகளுக்கு கர்ப்பத்தில் குழந்தை வளரல, ராமர் வளரல, ஆனந்தம் வளர்ந்தது. கௌசல்யா ஆனந்தவர்த்தனகா அப்படின்னு சொல்லப்படுகிறது ராமாயணத்தில். அப்போது கர்ப்பவாச துக்கங்கள்லாம் ஒரு விடம்படம் தான் பகவானுக்கு. உண்மையிலே பகவான் கர்ப்பவாச துக்கம் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு லீலை புரிகின்றான் பகவான். அது மாதிரி நம்ம கர்ப்பத்தில் என்னென்னா, நம்ம ஹிருதயத்தில் நாம் சுமக்கின்றோம் ராமச்சந்திரமூர்த்தியை. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ராமரை ஹிருதயத்தில் சுமக்கின்றோமோ, ஒவ்வொரு நாளும் அது ஹிருதயத்தில் ராமன் சீதாராமனை தியானம் பண்ண கர்ப்பத்தில் சுமக்கும்போது, அப்படின்னா நம்ம ஹிருதயத்தில் சுமக்கும்போது ஆனந்தம் அதிகரிக்கும். அதான் சொல்ல வருது, கௌசல்யா ஆனந்தவர்த்தனகா. அப்போ அந்த ஆனந்தம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா, அவன்தான் ஆத்மா. ஆத்மாவிலிருந்து தான் உண்மையான ஆனந்தம் கிடைக்கும், பரமாத்மாவிலிருந்து. மனசுலேருந்து கிடைக்காது, புத்தியிலேருந்து கிடைக்காது, உடலால் கிடைக்காது. எல்லாம் ஆத்ம சம்பந்தம் இருக்கிறதுனால தான் இந்த மனசால் கிடைக்கிறதோ, புத்தியால் கிடைக்கிறதோ, அல்லது உடலால் கிடைக்கிற சௌக்கியங்களும் இந்த ஆத்மாவுடைய சம்பந்தம் பெற்றதுனால தான். ஏன்னா ஆத்மாவே ஆனந்த ஸ்வரூபம் இல்லையா? அப்போது அந்த ஆத்மா வேறு இல்லை, ராமன் வேறு இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் தான் பரமாத்மா. அப்போ அந்த ராமனை தியானம் பண்ணுவது எப்படி? ராமனை தியானம் பண்ணுவேன் கோதண்டபாணியாக அப்படின்னு தியானம் பண்ணுறது இருக்கட்டும். ஆனால் ஆஜானு பாகு சரீரம் உடையவனாக, கோதண்டபாணியாக, ராஜாராமனாக தியானம் பண்ணுறது இருக்கட்டும். இல்லை தண்டகாரண்ய ராமனாக, இல்லை பகவானுக்கு என்னென்னா மாந்தோல் மறைவுரை ஒழித்து கொண்டு அப்படியேப்பட்ட வனவாசத்தில் இருக்கக்கூடிய கோதண்டபாணியான அப்படியேப்பட்ட ராமனாக, ஜடாமண்டலத்தை தரித்திருக்கிற அப்படியேப்பட்ட ராமனை தியானம் பண்ணுறது இருக்கட்டும். ஆனால் ராமருடைய குணங்களை தியானம் பண்ணுங்கள். அதுதான் மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். நமக்குள்ளே இருக்கிற கல் மனசை கூட இலகிய மனசாக மாற்றக்கூடியது ராமருடைய குணங்கள். நமக்குள்ள நன்னடத்தைகளை உண்டாக்கக்கூடியது ராமருடைய குணங்கள். நீ எவ்வளோக்கு எவ்வளோ ராம குணங்களை தியானம் பண்ணுறோனோ அவ்வளோ சீக்கிரமாக நாம் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, சீக்கிரமாக நம்ம தர்மாத்மாவாக மாற்றிவிடும். அதே மாதிரி பெண்கள் சீதையினுடைய மகத்தான குணங்களை தியானம் பண்ணும்போது மகா பதிவிரதைகளாக பிரகாசிப்பார்கள். அப்போது கௌசல்யனுடைய குணங்கள், சுமித்ரை, அதெல்லாம் தியானம் பண்ணணும். அதே சமயம் சீதை, இவருடைய குணங்கள்லாம் தியானம் பண்ணணும். அப்படின்னும்போது நம்ம இந்த பதிவிரதைகளுடைய குணங்கள்லாம் தியானம் பண்ண ஸ்திரீகள்லாம் தாங்கள் அதிக புண்ணியவதிகளாக, அதிக பாக்கியசாலிகளாக ஆவார்கள். அதுக்கு தான் இந்த ராமச்சரித்திரமே. எல்லாரும் புனிதப்படுத்துவதற்காக, எல்லாரும் புண்ணியாத்மாக்களாக மாற்றுவதற்காக தான் வந்தது ராமச்சரித்திரமே. புனாது புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி. புவனாது புவனம் புண்ணியா, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் புண்ணியவான்களாக, புண்ணியம் செய்தவர்களாக மாற்றுவதற்காக தான் இந்த ராமாயணம் என்ற நதியானது பிரவாகமாக ஓடுகின்றதாம். ஆனால் ராம பக்தின்றது விளையாட்டு கிடையாது. நாம் நிறைய தெய்வங்களை
தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுங்க, ஏக தெய்வமாக வழிபட்டால் தான் மனசு அதில் ஸ்திரமாக இருக்கும். அப்போ தான் அந்த தெய்வத்தினுடைய குணங்களை தியானம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரே தெய்வத்தை வழிபடுறோமோ அவ்வளோக்கு அந்த தெய்வத்துக்கு பிரீதி உண்டாகி அதிகமான அனுகிரகங்களை செய்து கொண்டே இருக்கும். ஏன்னா பகவான் சாட்சியாக பார்த்துட்டு இருக்கான். நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, நம்ம மனசு என்ன, எல்லாமே தெரியும் பகவானுக்கு. அதனால் உன்னுடைய சூழ்நிலைகளுக்கு பகவான் இறங்கி வர தயார். ஆனால் நம்ம அந்த பகவானுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அப்போ ஏக பக்தி விசிஷ்யதே, அதுதான் பகவான் கீதையில் சொல்கிறான், எல்லாத்துலையும் சொல்கிறான். ஏக பக்தி தான் விசேஷமானது. மாம் ஏகம் சரணம் ரிச்சா, என்னை ஒருவனையே சரணம் அடிவாக, அனன்யா சிந்தையந்தோ, அனன்ய பாக்கு, இப்படிலாம் நிறைய பல பதங்களை போட்டிருக்கார். அனன்ய சிந்தையன், என்னை தவிர வேறு சிந்தனை இருக்கக்கூடாது. அனன்ய சேதா, என்னையே இருதயத்தில் வெய்யி. அனன்ய பாக, என்னிடத்திலே பாகமுடையவனாக, என்னிடத்துல மட்டுமே மனதை பறிகொடுத்தவனாக அப்படின்னு சொல்கிறார். மன்மனாபவ மத்பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குரு, என்னிடத்துல மனசை பதிவை, என் பக்தனாக, இப்படியே தான் சொல்லியிருக்கான் பகவான் கீதையில். பூரா பார்த்தா அந்த ஏக பக்தியை தான் ஸ்ட்ராங்காக பதிய வைக்கிறான் நம்ம மனசில். அதை தான் அடிக்கடி திருப்பி சொல்லி நம்ம மனசில் ஆணித்தரமாக பதிய வைக்கிறார் பகவான். இதுக்கு அதே மாதிரி தான் இதுலேயும் ராமாயணத்துலையும் பார்த்தா, சகுரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி செய், என்னை சார்ந்தவன் ஆயிடு. தவாஸ்மீதி ஆனால் என்னை சார்ந்தவன் ஆயிடு. அப்போ அபயம் சர்வபூதேப்பிய ததாம்பியதத் வரதம் நாம, அப்படி என்னை தவிர வேறு கதி இல்லாத என்னை அபயம் சரணங்கள், அபய சரணம் அடைஞ்சிட்டான்னா அவனை நான் எந்த விதத்துலேயும் யாரிடத்துலையும் பயம் இல்லாமல் நான் பாதுகாக்கின்றேன். இது என்னுடைய விரதம் அப்படின்னு ராமருடைய வாக்கியம். சகுரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி செய்யாச்சதி அபயம் சர்வபூதேப்பிய ததாம்பியதத் விரதம் நாம. அந்த பாதுகாப்பை அனுபவித்தவன் நான். உண்மையில் சொல்லப்போனால் அந்த ஏக பக்தி பண்ணி கிடைச்ச பாதுகாப்பை, அந்த சௌக்கியத்தில் குளித்தவன் நான். ஆமாம், அந்த சௌக்கியம் என்ற குளத்தில் நான் குளித்தவன். அவ்வளோ ஆனந்தத்தை பகவான் வர்ஷிக்கிறார். அப்போ தான் நான் இப்போ பல பக்தி பண்ணிட்டு, நான் பாகவதம் படிச்சுட்டு, நான் மகாபாரதம் படித்தேன், நான் ராமாயணம் படித்தேன் அப்படின்னு இருக்கும்பொழுது கிடைச்ச சௌக்கியம் வேறு இருந்தது, இல்லைன்னு சொல்ல. எதுவுமே இல்லாமல் ராமாயணம் மாத்திரம் போதும், ராமருடைய குணங்கள் மட்டும் போதும், ராமநாம் மட்டும் போதும் அப்படின்னு நான் கடைப்பிடிக்கும்போது அந்த சௌக்கியமே வேறுங்க. அந்த சௌக்கியத்தை அனுபவிக்கும்போது அது வேறு லெவல், அது உண்மையிலே வேறு லெவல் அது. அப்போ தான் பகவானுடைய பாதுகாப்பை முழுசாக உணர முடிஞ்சுது. ஓஹோ, இவ்வளவு பகவான் நமக்கு இவ்வளவு சௌகரியங்களை பண்ணுறானா, இவ்வளவு அனுகூலமாகறானா, இவ்வளவு பாதுகாப்புகளை கொடுக்குறானா, சபாஷ், நமக்கு இப்படியாப்பட்ட ஒரு தெய்வம்னா. நீ எந்த தெய்வத்தோன்னா வழிபட்டுக்கு, அந்த தெய்வத்தை ஒருமுகப்பட்டு வழிபடு. அது ஒன்றே போதும். எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இந்த தெய்வத்தை நான் விடமாட்டேன், இந்த நாமத்தை விடமாட்டேன், இதுதான் எனக்கு ஜீவன ஆதாரம், இதை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது தான் அப்போ அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகமானது, சாநித்தியமானது உங்களுக்குள்ள, அந்த வாசனை, அந்த சாநித்தியம் உங்களுக்குள்ளே மிளறதை நீங்கள் பார்க்கலாம். இது நான் பிரத்யட்சமாக உணர்ந்திருக்கிறேன், இதில் மறுப்பே கிடையாது. அப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன். ஓஹோ, அப்போது நாம் தெய்வத்தையே நம்ம தரம் பிரித்து பார்க்குறோம். இது வசத்தியா, அது வசத்தியா, முருகரை கும்பிட்டா வசத்தியா, விநாயகரை கும்பிட்டா வசத்தியா, இல்லை சிவனை கும்பிட்டா வசத்தியா, பார்வதி கும்பிட்டா வசத்தியா, இல்லை விஷ்ணுவை கும்பிட்டா வசத்தியா, இல்லை ராமரை கும்பிட்டா வசத்தியா, கிருஷ்ணரை கும்பிட்டா வசத்தியா. நமக்கு தகுதியே இல்லாமல் நாம் போய் தெய்வங்களை போய் நம்ம தரம் பிரித்து பார்க்குறோம். என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்கள். உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு உனக்கு பாக்கியம் இருக்கணும். அதாவது அந்த தெய்வங்களால் அருள் பெறத்துக்கு உனக்கு பாக்கியம் இருக்கணும், நீ கொடுத்து வச்சிடணும், நீ அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணிடணும். அப்படி நினைக்கிறத விட்டுட்டு இது நம்மளை நல்லா காப்பாற்றுமா, அதனால நம்மளை எல்லா தெய்வங்களும் நல்லா காப்பாற்றும். புரியுதுங்களா? ஆனால் ஏதாவது ஒன்றை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மற்ற தேவதைகளை நாம் ஒன்றை பிடித்து கொண்டோம் என்பதற்காக
மற்ற தேவதைகளை நாம் தப்பாக நினைக்கக்கூடாது. மற்ற தேவதைகளை தரக்குறைவாக நினைக்கவே கூடாது. நினச்சா உன் பக்தி கெட்டு போயிடும், அந்த ஏக பக்தியோடு கெட்டு போயிடும். நம்ம தெய்வத்தை நம்ம உண்மையாக வழிபடணும். மற்ற தெய்வங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்தே தீரணும். ஆனால் உன் இஷ்ட தெய்வத்துக்கு உயர்வாக நீ வச்சுக்கோ, உன் இஷ்ட தெய்வத்தை உயர்வாக கும்பிடு, நான் வேணாம் சொல்ல. அதனால் மற்ற தெய்வங்களை நிந்திக்கக்கூடாது, மற்ற தெய்வங்களை நிந்திக்கவே கூடாது. அவரவர்கள் எந்தெந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபட்டாலே போதுமானது. அதே சமயத்தில் அந்த ஒரே தெய்வத்தை வழிபடுறவங்களுக்கு உலகத்தினால் ஆக வேண்டியது ஒன்றுமே கிடையாது. அது உலகத்தால் அவனுக்கு என்ன கிடைக்குமோ அது எல்லாம் கிடைச்சுட்டே இருக்கும். அந்த ஒரே தெய்வத்தை வழிபடும் போது ராமன்னா ராமா நீ தான் கதி அப்படின்னு. அப்போ ராமர் சோதிக்கிறார், நான் கிருஷ்ண இடத்துல போகிறேன், அப்படி போகக்கூடாது. நீ சரியாக புரிஞ்சிக்கல, ராமர் சோதிக்க மாட்டார். உண்மையாக நீ ராமனை வழிபட்டால் ராமன் முழுசாக பாதுகாக்க தான் காப்பாரே தவிர சோதிக்க மாட்டார், கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். என்றைக்கும் கஷ்டத்தை கொடுத்ததும் கிடையாது. நாம் தப்பாக புரிஞ்சுன்னு இருப்போம். நம்ம கர்ம வினைகளால் சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் ராமரால் கொடுக்கப்படுறது அப்படின்னு கிடையாது, நம்ம கர்ம வினை அதனால் வருது. ஆனால் அதுக்காக பகவான் கைவிட்ட மாட்டான். சரி உன் கர்ம வினை நீ அனுபவிச்சிக்கோ, எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பகவான் கைவிட்ட மாட்டான். அப்போ எதுக்கு தான், அப்போ நம்ம கர்ம வினைப்படி தான், நம்ம விதிப்படி தான் நம்மளுக்கு எல்லாம் நடக்குன்னு சொன்னால் அப்போ எதுக்கு தெய்வத்தை கும்பிட்றது? அப்போ ராமரை கும்பிடும்போது ராமர் என்ன சொல்கிறார், கர்ம வினைகளை அழித்து, அதுதான் அகம் துவா சர்வ பாபேப்பிய மோக்ஷயிஷ்யாமி, அதுதான் அகம் சர்வபூதேப்பிய ததாம்பியதத் பிரதம அபயம் சர்வபூதேப்பிய ததாம்பியதத் சர்வபூதேப்பிய, எல்லா ஜீவராசிகளாலும் உண்டாகக்கூடிய பயத்தை நான் போக்குகின்றேன், இது என்னுடைய விரதம் என்று ராமருடைய வாக்கியம். அப்போது நாம் பகவானை வழிபடும்போது பாதுகாப்பு தான் பெறுகிறோம். நம்ம கர்ம வினைகளால் வரக்கூடிய ஆபத்துக்களை பகவான் போக்குகின்றார், நமக்கு அதிலிருந்து விமோச்சனம் கொடுக்குறார். அந்த ஆபத்துக்களிலிருந்து, அந்த கஷ்டம், அவன் நாமத்தை சொல்கிறதுனாலேயே நமக்கு விமோச்சனங்கள் கிடைக்கிறது, பரிபூர்ண பாதுகாப்பு கிடைக்கிறது. நம்ம என்ன நம்பிக்கையோடு ஒரு தெய்வத்தை ஏன் நம்ம உறுதியாக பிடிக்க முடியலன்னா, அந்த தெய்வத்து மேலே நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாததால் தான் பல தெய்வங்களில் பாயிரும், பல தெய்வங்களை வழிபடுறதுல பாயிரும். ஏன்னா ஒன்றுத்தில் நம்பிக்கை இல்லை. உன் நம்பிக்கை இல்லாத தன்மை எப்படி வெளிப்படுத்ததோ, பல கோயில்கள் பல தெய்வங்களை வழிபட்டு நிற்க இதிலே தெரியுது உன் நம்பிக்கை எந்த அளவு இருக்குன்னு. திருட விசுவாசம் இல்லைன்றது இதுலேயே தெரியுது. உண்மையான அன்பு, நீ ஒரு தெய்வத்தை வழிபட்டது இருந்தால் அதில் உண்மையான அன்பு நீ செலுத்தலைன்றது, இந்த பல தெய்வங்களை நீ செதறி போறியே, பல தெய்வங்களை வழிபட்டுன்னு போறியே, இதுலேருந்தே தெரியுது உனக்கு உண்மையாக நீ வணங்குற கிருஷ்ண இடத்துலையும் நீ வணங்குற ராம இடத்துல உண்மையான அன்பு இல்லைன்றது. இதுதான் ப்ரூஃபு. வேறு இதை விட ப்ரூஃப் வேறு என்ன இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். ஒரு பத்தினியானவள் தன் கணவனை விட்டு வேறொருவனை இது பண்ணால் அதுக்கு என்ன அர்த்தம்? நான் கேட்குறேன். தன் கணவனை புகழாமல் வேறொருத்தரை புகழ்கிறார், பல பேரை புகழ்கிறார் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? எனக்கு புரியல, சொல்லுங்கள். ஒரு பெண்ணானவள், அதாவது மற்ற தெய்வங்கள்லாம் நம்ம வணங்கக்கூடாதுன்னா வணங்கலாம், மரியாதை செலுத்தலாம். ஆனால் உன் இஷ்ட தெய்வமாக ஒன்றை தான் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். மற்றதுக்கெல்லாம் இப்போது கணவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல மனைவி ஒரு அப்பாவுக்கு கொடுப்பாளா, ஒரு சகோதரனுக்கு கொடுப்பாளா? கொடுக்க மாட்டா இல்லையா? ஆனால் சகோதரனுக்கு மரியாதை கொடுப்பா இல்லையா? ஒரு அப்பாவுக்கு மரியாதை கொடுப்பா இல்லையா? அது மாதிரி புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்தரங்கத்தில் யாருக்கு இடம் கொடுப்பா? ஒரு பெண்ணானவள் கணவனுக்கு தான். அதை மறுக்க முடியாது, புரியுதுங்களா? அந்த இடத்துல வேறு யாரையும் வச்சு பார்க்க மாட்டா அந்த பெண்ணானவள், ஒரு பதிவிரதா ஸ்திரீயானவள் இல்லையா? புரியுதுங்களா? இப்போ நான் சொன்னது புரியுன்னு நினைக்கிறேன். அப்போ யாரையும் முழுசாக நம்பியிருப்பா? கணவனை இல்லையா? அது மாதிரி தான் பகவானை ஏகம் சரணம், எனக்கு அவருக்கு தொண்டு செய்வது தான் ஒரு பதிவிரதை கல்யாணம் பண்ணிடுவது. கணவனுக்கு பிரியமாக நடந்து கொள்வது தான் தன்னுடைய பாதிவிரத்தியத்தில் உறுதியாக இருக்கிறான்னு அர்த்தம். மற்றவங்களுக்கெல்லாம் பிரியமாக இருக்கணும், அவங்களுக்கு பிரியமாக கணவனை நான் கைவிட்டுருவேன், இவரு நான் வேற ஒருத்தர் அப்படின்னு போனால் என்ன அர்த்தம்?
தப்பு இல்லையா? அது வேசித்தனம் அல்லவா? அது மாதிரி தான் நம்ம இஷ்ட தெய்வத்தை வழிபடணும். ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்? சகோதரர்களாக, தந்தையாக, இல்லையா, மற்ற உறவினர்களாக பாவிக்க வேண்டும். ஆனால் அவர்களை வெறுக்கிறது அதுக்காக இப்போ ஒரு பெண்ணானவள் கணவனை பஜிக்கிறா, கணவனுக்கு உண்மையாக இருக்கிறான்றதால அப்பா அம்மாவெலாம் வெறுத்துருவாளா? கிடையாது. அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய மரியாதையை என்றைக்குமே கொடுப்பான். அந்த ஸ்டேட்டஸில் சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பான், சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்பான். ஆனால் கணவனை எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க மாட்டான். ஒரு பதிவிரதா ஸ்திரீ கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டான், எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டான். சீதை எப்படி ராமரை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்கலையோ அது மாதிரி இருப்பாள். அது மாதிரி தான் பதிவிரதா தர்மம் தான் பாகவத தர்மமே. அந்த பாகவத தர்மத்தில் நாம் ஸ்திரமாக இருந்தோமானால் அப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் பாருங்கள், என்னென்னலாம் நமக்குள்ள குறைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீக்கி விட்டோமானால் நாம் வணங்குற அந்த தெய்வத்துலேருந்து பூர்ணமான அவருடைய ஆசையை பெறலாம். நிச்சயமாக நம்ம பிரார்த்தனை பண்ணணுன்ற எண்ணமே போயிடும். அற்ப விஷயங்களே நம்ம கேட்கணும். ஃபஸ்ட்டு கேட்டுன்னு இருப்போம் ஆரம்பத்தில் பக்தி பண்ணுறவங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு. அந்த பக்தி உண்மையாகிடுச்சுன்னா அந்த ராமரிடத்தில், இப்போ ராமரை கும்பிட்றேன்னா நான் ராமரை வழிபடுறேன் அப்படின்னா அந்த ராமரிடத்தில் உண்மையான பிரேம, அவருடைய குணங்களை கேட்டு 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 தான் பக்தி வரும். அவருடைய நன்னடத்தைகளை கேட்டு, அவர் சரித்திரத்தில் சாரித்திர கோயுக்தா, அப்போ ராம சரித்திரத்தில் கேட்கும்போது அந்த உருக்கமாக இருக்குது, நமக்காக இவ்வளோ செய்வார் அப்படின்னு நினைக்கும்போது இப்படியாப்பட்ட தெய்வம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பாக்கியம் பெற்று யோசிச்சுப்பார் அப்படின்னு அவரை உறுதியாக பற்றி கொள்ளும்போது அந்த தெய்வத்தை விட்டு வேறு தெய்வத்தின் மனசு போகவே போகாது. அதுதான் ஆஞ்சநேய சுவாமி, அதுதான் சீதம்மா, இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வேறு தெய்வங்க ஜாம்பவான் எல்லாருமே சரி, ராமனை தவிர அந்நிய தெய்வங்களை அவங்க வழிபடவே மாட்டாங்க, வேறு தெய்வத்துக்கு போகவே மாட்டாங்க. ராமன் தான் ஒரே தெய்வம் அவங்களுக்கு. சீதைக்கும் சரி, ஆஞ்சநேயர் சரி, அது மாதிரி வானர்கள் எவ்வளோ பக்தர்கள். ராம பக்தர்களுக்கு வேறு தெய்வம் தெரியாது. தியாக பிரம்மத்துக்கு, அதே சமயத்தில் கபீர்தாசருக்கு, பத்ராச்சல ராமதாசர், சமர்த்த ராமதாசர், இவங்களாம் ஒரே ராம பக்தியில் ஸ்திரமாக நின்றவர்கள். ராம 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 ராம. அவங்களுக்கு வேறு தெய்வமே தெரியாது. வேறு தெய்வம் வந்தால் கூட வேண்டாம். என் அந்தரங்கத்தில் ஒரு கணவனுக்கு இடம் கொடுத்த அந்த இடத்துல வேறு யாரையும் வைக்க மாட்டாங்க இல்லையா, ஒரு பதிவிரதா ஸ்திரீ. அது மாதிரி தன் இஷ்ட தெய்வத்துக்கு கொடுத்த அந்த இடத்த வேறு யாருக்கும் பங்களிக்க மாட்டாங்க. அப்படி தான் இது இப்போ ஈஸியாக புரியும். ஒரு பதிவிரதா ஸ்திரீ எப்படி கணவனுக்கு எந்த ஸ்தானத்தை கொடுப்பாலோ அந்த இடத்துல நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு கொடுத்தோம்னா வேறு தெய்வத்தை வேறு தெய்வத்தில் அந்த இடத்த கொடுக்கக்கூடாது. அந்தளவுக்கு எது வசதியாக இருக்கணும்னா அந்த ராமன் தான் வசதியாக இருக்கணும். மற்றதெல்லாம் செகண்டரி தான், மற்ற தேவதைகள்லாம். அதுக்காக மற்ற தேவதைகள் நிந்திக்கணும். இப்போ அப்பா அம்மாவை நிந்திப்பாங்களா? ஒரு பெண்ணானவள் தன் அப்பாவை நிந்திப்பாளாம், தன் சகோதரன் நிந்திப்பாளாம், எந்த அளவுக்கு பாசம் காட்டுவா? அதுதான், அந்த பாசம் காட்டுறது வேறு. ஆனால் அந்த ரங்கத்தில் யாருக்கு பரமபுருஷன் யார்? பகவான். அதுதான் சீதை அப்படி தான் ராமரை தியானம் செய்தார். ராமா ராம ராமா இத்தி, ராமா ராமா என்று புலம்பினாள். ராமருடைய கருணை ஒரு வானரங்களுக்கும் அனுகிரகம் செய்கிறார், ஒரு பறவையாங்க ஜடாயுக்கும் அனுகிரகம் செய்கிறார், ஒரு நிஷாத ஜாதியில் பிறந்த அப்படியேப்பட்ட குகனுக்கும் அனுகிரகம் செய்கிறார். பதிதியாகவே போயிட்ட அகல்யைக்கும் சாப மோட்சம் பண்ணி அவளையும் பதிவிரதையாக மாற்றி அவளும் சிறந்த அவளுடைய கணவனோடு சேர்த்து வச்சு அவர்களை வாழ வச்சு பார்க்குறார். அப்போ வழிப்பறி செய்து கொண்டிருந்த வால்மீகிக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுக்குறார். அவர் பிரம்மரிஷியாக ஆக்கிறார், தன்னுடைய நாமத்தை சொல்ல வச்சு. அவள் யாரையுமே கெட்டு போனோன்னு பகவான் நினைக்கிறதே கிடையாது. எல்லாரையும் வாழ வச்சு பார்க்கணும், வாழ வச்சு பார்க்கணும், வாழ வச்சு பார்க்கணும், எல்லாரையும் சேமப்படுத்தி பார்க்கணுன்றது தான் ராமனுடைய நோக்கமாகவே இருக்குது. அப்போது நல்லவர்கள் சிறந்தவன் யாருன்னா நல்லவர்களின் நாயகன்னா ராமன் தான். இதை மறுக்கவே முடியாது. ஒரு விபீஷணன் அவன் அண்ணன் விட்டு வந்துட்டான், நான் சபாஷ் வாடா உன் வரவு தான் எதிர்பார்த்துன்னு இருந்தேன். அப்படிப்பட்ட தர்மாத்மா ராட்சசனாச்சு, என்ன அவன் நேச்சனாச்சு. ஒருவேளை அவங்க அண்ணனுக்கு ராவணனால் கூட அனுப்பப்பட்டு மறைமுகமான தூதனாக இருக்கலாம். அப்போ அந்த விபீஷணன்
சும்மா சரணாகதி அடைகிற மாதிரி அடைஞ்சு நம்ம ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுட்டு போய் நம்ம கூட இருந்தே குழி பறிக்கலாம் அப்படின்லாம் சுக்ரீவன் சொல்கிறான் ஆலோசனை. யார்? சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொல்லிட்டு சரணாகதி அடையும் போது, ராமனே கதின்ட்டு சரணாகதி அடையும் போது, அப்போ சுக்ரீவன் கூட இருக்கிற சில பேர்லாம் சொல்கிறாங்க, இப்போ ஆலோசித்து நம்ம செய்யணும். உடனே அப்படி பகவானுடைய அருளை பெறுவதற்கு இன்னொரு உபாயம் என்னென்னா, சகல ஜீவராசிகளுக்கும் நன்மையை செய்வது, ஒரு பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவளிப்பது, சில ஆடை இல்லைன்னா ஆடை கொடுப்பது, இது மாதிரி ஏதாவது நம்ம அந்த உதவிகள் பல ஜீவராசிகளுக்கு நம் நலன் விரும்பிகளாக இருக்கிறது தான் பகவானுடைய அருளை சீக்கிரமாக பெற்றுத்தரக்கூடியது. எல்லா இடத்துலையும் துவேஷத்தை மனசில் வச்சுட்டு பகவானத்தில் நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்றது என்னன்னா, அந்த அன்பு பொய்யானதாகிடும். மற்ற ஜீவராசிகளை வெறுக்கிறான், ஆனால் பகவானத்தில் நான் பக்தி பண்ணுறேன், பகவானத்தில் நான் அன்பு காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பக்தி உண்மையான பக்தி ஆகாது. இதான் சூட்சமே. சகல ஜீவராசிகளுக்கும் நலன் விரும்பியா இருக்கிறவங்களால் தான் உண்மையான பக்தி பகவானத்தில் பண்ண முடியும். இதான் ரகசியமே. அப்போது நீ வெளிப்புறமாக நீ உதவி செய்யலைனா கூட மானசீகமாக நன்மையை மட்டுமே நீ விரும்பினவனாக இருந்தால் நிச்சயமாக அதுக்கு, இப்போ உன்னால் உணவளிக்க முடியல, பகவானே அதுக்கு வேறு இடத்துல எங்கேயாவது அதுக்கு உணவு ஏற்பாடு பண்ணு, அந்த உணவு கொடு அப்படின்னு. இப்போ எங்கேயாவது கையில் திடீர்னு நம்ம கையில் காசு இல்லாமல் போயிடும். சிலருக்கு உணவு பசியோடு இருக்காங்க, சரி உணவு கொடுக்க முடியல, என்ன பண்ணுறது? சரி பகவானே அது பகவான்களை பிரார்த்தனையாவது பண்ணிக்கணும், அந்த ஜீவனுக்கு எங்கேயாவது உணவு கொடு ராமா, அனுகிரகம் செய்யலாமா அப்படின்னு. உன்னால் சூழ்நிலை சில சந்தர்ப்பங்களில் நம்மளால் உதவி பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் பகவான்களை உதவி கேட்டு பிரார்த்தனை பண்ணலாம் பிறருக்காக. அதனாலேயும் பகவான் சந்தோஷம் அடைவான். நீ மனசில் துரோகத்தை நினைக்கிறாயா, நம்மளுக்கு இப்படி பண்ணாங்க, அதனால் அவங்களுக்கு நம்ம ஏன் பண்ணணும், அவங்க எப்படின்னா போகிறாங்க, நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னு நினச்சி நாம் உதாசீனப்படுத்துறதாலும் சரி, இல்லை துவேஷம் பாருங்கள், அவங்களுக்கு கெட்டது நடந்ததா சந்தோஷம் அப்படியே நடக்கட்டும், ஏன்னா அவங்க எவ்வளோ கெடுதல் செய்தாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் பகவானுக்கு பிடிக்காத குணங்கள். இதே ராமர் எப்படி சுஹர்தா சர்வதேகினா, எல்லாருக்கும் சர்வபூத ஹிதேரதா, சகல ஜீவராசிகளுக்கும் நலன் விரும்பியான் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போது நலனை மட்டுமே விரும்பக்கூடியவராக இருக்கணும். இப்போது சில பேர் பார்க்கலாம், என்னென்னா பேசுறது பார்த்தா வெளிப்புறமாக திட்டுற மாதிரி திட்டுவாங்க, ஆனால் பின்னாடி பார்த்தா வெளிப்புறமாக தான் கோவப்படுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு நன்மை நடணும். அது ஒரு தாய் தந்தை தான். பிள்ளைக்கு நல்லா திட்டுறாங்க, கண்டிக்கிறாங்க, அடிக்கூட அடிக்கிறாங்க, எதுக்காகனா அந்த குழந்தை நல்லா இருக்கணும் இல்லையா. அது மாதிரி கோவப்படுறது கோபமாகாது, ஆனால் உள்ளுக்குள்ளே நீ நல்லது நினைக்கிறல்ல, அதான் முக்கியம். ஆனால் வெளிப்புறமாக நல்லா சிரித்து பேசுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க, நல்லா பழகுவாங்க, ஆனால் உதவின்னு கேட்டால் டக்குன்னு கை விட்டு போயிடுவாங்க, காலை வாரி விட்டுருவாங்க, சமயத்தில் கழுத்தறுத்துருவாங்க. நல்லா பேசி பழகுவாங்க, ரொம்ப நாளாக நல்லா பழகிருப்பாங்க, சரி இவங்க நம்மளுக்கு ஆபத்துக்கு உதவுவாங்க அப்படின்னு நினச்சின்னு நம்ம போய் உதவின்னு கேட்டால், ஐயோ உங்களுக்கு இப்போ தான் நான் உணத்தில் கொடுத்தேன், நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, உங்களுக்கு போய் நான் பண்ணாமல் இருப்பேனா அப்படின்ட்டு பச்சையாக புழுவாங்க. தங்களில் பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும், கொடுக்கக்கூடிய வசதி இருக்கும், ஆனால் கொடுக்கக்கூடிய மனசு தான் இருக்காது. அப்படியேப்பட்டவங்க தேனொழுக பேசுவாங்க. உங்களை மாதிரி வருமா, உங்களை மாதிரி ஒரு பாகவதர் பார்க்க முடியுமா, நீங்கள் தான் பெரிய பாகவதரே, நீங்கள் தான் சிறந்த பக்தர் நீங்கள் அப்படின்லாம் புகழ்வாங்க. ஆனால் உதவின்னு கேட்டால், ஐயோ இல்லை எங்களால் முடியாதுங்க, நாங்களே கஷ்டப்படுறோம் அப்படின்னு தட்டி கழிச்சிடுவாங்க. அப்படியேப்பட்டவர்கள் பகவான் ஒரு பொழுதும் அவர்களை பக்தர்களாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. நாம் யாரை வேணாலும் ஏமாற்றலாம், பகவானை ஏமாற்ற முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ரொம்ப சிம்பிள். நம்ம நேர்மையாக நடந்துக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த கபடமாக நடந்துக்கிறோம், பொய் சொல்கிறோம், ஏமாத்துறோம் அப்படின்னு இந்த புத்தியை வச்சுட்டு நம்ம பகவான்களை
அதுக்கு தான் ராமருடைய குணங்களை கேட்குறது. ராமர் எப்படி நேர்மையாக இருக்கிறார், சத்தியத்தில் நிலைச்சு நிற்கிறார், பக்தரிடத்தில் எப்படி பழகிறார், தன்னை விட கீழ்நிலையில் இருக்கிறவங்களிடத்தில் எப்படி பழகிறார் அன்பா அப்படின்னு அவரில் உதாசீனப்படுது. நச்சா அவமந்தா, யாரையுமே ராமர் அவமதித்து பேசாதவர், அவமதிக்கவே தெரியாது ராமருக்கு. எல்லாரையும் அதனால தான் மரியாதை ராமன் ஏன் சொல்கிறேன்னா, அவருக்கு எல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க, அதனால் மரியாதையாக இருப்பார், அதனால் மரியாதை ராமன். அதனால் மட்டும் இல்லை, அவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பார், அதனால் மரியாதை கொடுக்கக்கூடியதுனால அவர் மரியாதை ராமன். நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ராமருடைய கருணை ரொம்ப ஒரு பூ மாதிரிங்க, அவர் பூ மாதிரி. ஆனால் நம்ம கபடமான ஆட்களோடு பழகி பழகி நம்ம மனசுலேயும் விஷத்தை ஏற்றி இந்த உலகமானது நம்ம மனசை கெடுத்து வச்சுருக்கு. அதனால தான் நம்மளுக்கு உண்மையான அன்பினுடைய சுவையை நம்ம அனுபவிக்காதனால எங்கே பார்த்தாலும் துரோகங்களும் பொய்களும் ஏமாற்றுதல்களும் நயவஞ்சகர்களும் இவர்களோட பழகி பழகி நம்ம மனசை நஞ்சாகி போயிருக்கு. அதனால் எதை பார்த்தாலும் தப்பான கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம். இவரை நம்பலாமா, இவரை நம்பக்கூடாதா, இவர்கள் ஏமாற்றிடுவாங்களா, இந்த ஸ்நேகம் உண்மைதானா, இந்த ஸ்நேகம் பொய்யா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நம்ம கடைசியில் என்னென்னா, நாமளும் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்போமே, நாமளும் தேனொழுக பேசுவோம். அது பிறகு என்னென்னா, உதவின்னு கேட்டால் யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மனப்பான்மைக்கு நம்மளும் வந்துட்டோம் பாருங்கள். உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட ஆரம்பிச்சிட்டோம் நம்மளும். ஆமாம், அப்படி இருந்தால் தான் பழிக்க முடியும். கபடமாக நடந்து பொய் சொல்லு, அவ்வளோதான். உன் குடும்பத்தை ஃபஸ்ட்டு பாரு, தனக்கு மிஞ்சி தான் தானம் தரும். ஃபஸ்ட்டு உன்னை பார்த்துக்கோ, உனக்கு சேஃப்டி பண்ணிக்கோ. ஏதாவது காரியம் ஆகணுன்னா மட்டும் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய். காரியம் ஆகணும், அதுக்காக ஒரு 100 கொடு, ஒரு 200 லஞ்சம் கொடு, அப்போ தான் வேலை ஆகணும், அதுக்கு மட்டும் கொடுப்பேன். எப்படி தன் சுயநலத்துக்காக நான் செலவழிப்பினை ஒழிய பொது நலத்துக்காக நம்ம எப்படி போனாலும் சரி, நமக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு உணவு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த ஜீவன் சாப்பிட்டா அது பசி ஆறும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மனப்பான்மை வந்துச்சுன்னு சொன்னால், பிறகு பகவானுடைய கருணை நீங்கள் கேட்க வேணாங்க, தன்னாலேயே பொழியும். தன்னாலேயே மழை பொழியும். ராமனுடைய கருணை மழை பொழியும் உங்கள் மேலே. இந்த சத்தியம் மனசில் வச்சுங்க. நான் எத்தனையோ தடவை இதெல்லாம் பட்டுட்டேன். உலகத்தில் சில பேர்களை பழக்கும்போது விஷம கிருமிகள் மனசில் விஷத்தை வச்சுட்டு வெளிப்புறமாக பார்த்தா லிப்ஸ்டிக் வச்சுருப்பாங்க, கண்ணில் மை வச்சுருப்பாங்க, பவுட்ரு பூசின்னு பார்த்தா அலங்காரமாக இருப்பாங்க. ஆனால் மனசில் அவ்வளோ கல்மஷம் இருக்கும், நம்ம மேலே அவ்வளோ வெறுப்பு வச்சுருப்பாங்க. அவர்களுக்கு பார்த்தா நல்லா பேசுகிறோம், ஃபஸ்ட்டு வெளிப்புறமாக பார்த்தா நல்லா பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே பார்த்தா நம்ம மேலே அவ்வளோ துவேஷத்தோடு இருப்பாங்க. அப்படியேப்பட்ட பார்த்தா வெளிப்புறமாக மேக்கப்பு அலங்காரம், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா விஷம். அப்படியே பார்த்தா சேராக இருக்குது. என்னது, கலங்கி போன சேராக இருக்குது மனசானது, கண்ணங்கரையில் இருக்குது. வெளிப்புறமாக வெள்ளத்தோல் போட்டிருக்காங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா கருத்த மனசு உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜந்துக்கள் இடத்துல நான் பழகியிருக்கேன். இப்படிப்பட்ட ஜந்துக்கள் இடத்துல, அவரெல்லாம் மனுஷனே சொல்லக்கூடாது, இப்படிப்பட்ட ஜந்துக்கள் இடத்துலையும் பழகியிருக்கேன். அப்போது அவள் மனசில் இவ்வளோ கல்மஷம் வச்சுருக்காங்க. அதை தான் சொல்கிறேனே, இந்த மனப்பான்மை. அப்போது இது மாதிரி ஆட்களோட பழகிருக்குன்னா அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு இப்போ இதை நான் சொல்லும்போதே எனக்கு கோபம் வருது. ஆனால் ராமரோட பழகிட்டுனா அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், அவர்களை ஏன் நம்ம நிந்திக்கணும்? பகவானே, அவர்களுக்கு நல்ல புத்தி கொடு, நல்ல மனசை கொடு அப்படின்னு ராமர் இடத்துல வந்தோடனே அது தெளிவடைஞ்சு அதுக்கப்புறம் நம்மளை துவேஷிக்கிறவங்கள கூட நாம் நேசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அவர்கள் அப்படி தான் விடு, அவரில் போய் நம்ம மாற்ற முடியாது. அவரில் மாற்ற ஃபஸ்ட்டு நம்ம சரியாக இருக்கோமா? ஸ்வதோஷ பரதோஷ வித், ராமருடைய குணம் இது. ஃபஸ்ட்டு தனக்குள்ளே தோஷம் இருக்கான்னு பார்ப்பார், அப்புறமா தான் பிறர் பற்றி தோஷம் கூறுறதெல்லாம். இப்போ நான் சொல்கிறேன்ல, இது மாதிரி ஆட்களோடு நான் பழகும்போது அப்படின்னா நம்ம மனசு உடனே கெட்டு போயிடும். இப்படிப்பட்டவங்களோட அவங்க வெறுத்தாங்க, நானும் வெறுத்துருவேன். அவங்க முகத்தை திருப்பின்னு நானும் பார்த்துருவேன். அவங்க பேச மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன். அவங்க துரோக சிந்தனையாக நானும் துரோகம் நினைப்பேன். அவங்க நல்லா வாழக்கூடாது, அவங்க கெட்டு போகணும் அப்படின்ற நினைப்பு, அவங்களுக்கு இருக்கிற அந்த நினைப்பு நமக்குள்ளே பாஸ் ஆகிடும். அது பாஸ் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் ராமருடைய குணங்களை படிங்க, ராமருடைய கதைகளை படிங்க. அப்படியேப்பட்ட கெட்டவர்களையும் நல்லவர்களாகும் ராமருடைய குணமானது. அப்போது அவர்கள் அப்படி தான். அவர்கள் சுபாவத்தை மாற்றத்துக்கு நீ யார்? நீ மாறி போயிட. உலகத்தை மாற்ற முடியாது நம்மளால், ஆனால் நாம் மாறிக்கலாம் இல்லையா? நம்மளால் முடியும் இல்லையா? அப்போ நம்மளை நாம் மாற்றிக்கலாமே.
அப்போ என்ன, ராமருடைய குணங்களை பற்றி படிக்க 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 அவர்கள் அப்படி இருக்கட்டும், நான் அப்படி இல்லையே. அவர்கள் என்ன துவேஷம் பண்ணாலும், அவர்கள் வெறுத்தாலும் நான் வெறுக்க மாட்டேன் அவங்கள. அவர்கள் நேசிக்கலனாலும் நான் நேசிப்பேன் அவங்கள. அவர்களிடத்தில் அன்பு இல்லாமல் வறண்ட நெஞ்சு இருண்ட ஹிருதயம் கொண்டவர்களாக இருந்தாலும் நான் தாராள மனசோடு பழகுவேன், நேசிப்பேன். என் கருணை ஹிருதயத்தோட அன்பு பொங்கு வழிய நான் ஆதரவு காட்டுவேன். அவர்கள் உதவின்னு கேட்டால் உடனே நான் ஹெல்ப் பண்ணுவேன். போய் என்னப்பா நீ உதவின்னு கேட்டால் அவங்க ஹெல்ப் பண்ணலையே, அது அவங்களுடைய குணம். தேள் கொட்டுறது சுபாவம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், தேளுக்கு கொட்டுறது சுபாவம், ஆனால் நான் அந்த தேலை காப்பாற்றுறது என் சுபாவம். அது போய் மறுபடியும் தண்ணியில் விழ போகும்போது அதை நான் தூக்கி காப்பாற்றுவேன். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணுறார், ஒரு தேள் என்னென்னா ஒரு தொட்டியில் போய் விழத்து போகுது, தண்ணியில் விழுந்துட்டு போகுது. அது ஏதோ ஒரு பெரிய இதில் விழப்போகுது ஒரு இது. ஆனால் அது போய் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து விடுறாரு. எடுத்து விட்டால் அது தேள் கொட்டுது. மறுபடியும் அந்த தேள் என்ன பண்ண நவுந்து போய் ஒரு இதில் விழப்போகுது. ஆஹா இது செத்து போயிடுமேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த தேலை எடுத்து விடுறாரு. மறுபடியும் கொட்டுது. அப்போ கொட்டுறது அதனுடைய சுபாவம், காப்பாற்றுறது என்னுடைய சுபாவம் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். அப்போ சிஷ்யர் கேட்குறாங்க, ஏன் சுவாமி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, என்ன மகாராஜ் குருஜி இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் இது போல் தேலை எடுத்துது, அதுதான் கொட்டுதே, எதுக்கு அது கொட்டுறது அது சுபாவம்ப்பா, அது மரணம் அடையாமல் காப்பாற்றுறது என்னுடைய சுபாவம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த தேலை எடுத்து விடுறாராம். அதுதான் மகாத்மாக்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பகவானுடைய அருள் சீக்கிரமாக விரைவில் கிடைக்கும். அப்போது நாம் ரொம்ப அதான் புரிஞ்சுக்கணும். ஆபத்துக்குன்னு நம்மளுக்கு நிற்கிறாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க நம்மளை துரோகம் பண்ணாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த சமயத்தில் உடனே அவங்களுக்கு கருணை காட்டி நம்ம ஹெல்ப் பண்ணணும். அது ராமர் இதே ராமர் பாவிகள் ஆகிய அப்படிப்பட்ட வால்மீகியை ஒரு பிரம்மரிஷி அப்படி பார்த்துருந்தாருன்னா ராமர் வால்மீகியை பிரம்மரிஷி ஆக முடியுமா? அகல்ய சாபமோஷனம் பண்ண முடியுமா? அவள் ஆபத்துன்னு கதறும்போது அவங்கள காப்பாற்றலைன்னா அவங்களாம் பதித்தர்களாகவே போயிடுவாங்களே. அவர்களை பாவனமாக, அவர்கள் பரிசுத்தமாக முடியாது, அவரெல்லாம் வாழவே முடியாது. அப்படி பாபிகளுக்கு தண்டனை கொடுத்தா அவர் ஒருத்தவங்க கூட இந்த உலகத்தில் வாழவே முடியாது. எல்லாம் கடினமான துன்பங்களை மட்டும்தான் அனுபவிக்கணும். கொஞ்சம் கூட சௌக்கியமே அவங்க அனுபவிக்க முடியாது. பகவான் எல்லாம் மன்னிச்சுன்னு போகிறதுனால தான், எல்லாத்தையும் பாராமுகமாக பண்ணுறதுனால தான் ஏதோ வண்டி ஓடுது நிறைய பேருக்கு வாழ்க்கை. அப்போ யோசித்து பாருங்கள், பகவானுடைய கருணை எப்படி இது பண்ணுறான்னு. யார் கருணை காட்டுறானா? பத்திரத்தில் போனவங்களுக்கு கூட தன் திருவள்ளில் சேர்த்துக்கிறான். அவர்களையும் வா, இப்போ விபீஷணன் ராட்சச குலத்திலேருந்து வந்தான்னா ஏற்றுப்பேன். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைந்தான். சுக்ரீவன்லாம் வேணாம், எடுத்துக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பல விதமாக. அவன் தான் எதிராளிகள்ந்து வந்திருக்கான், ஒரு வேளை ஏமாற்றுவான் அப்படின்னு நம்மளை துரோக சிந்தனையோடு பழகினா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்படியே துரோக சிந்தனையோடு பழகினா கூட நான் ஏற்றுப்பேன். நான் பண்ணுவேன், சகுருதேவ பிரபன்னாய் தவாஸ்மிதி, என்னை சரணாகதி அடைஞ்ச பிரபன்னாயின்னு சரணாகதி அடைஞ்சவன். என்னை ஒரு தடவை சரணம் அடைஞ்சிட்டானா, நான் உன்னை சார்ந்தவன் சொல்கிறேன்னா அவனை எல்லா விதமான கஷ்டங்களும் நான் அவனை விடுவிப்பேன். இதனுடைய விரதம். அங்குல்ய கிரேனை, நான் நினச்ச அந்த உலகத்தை ஒரு விரல் நுனியிலேயே மொத்தத்தை எச்சு சாம்பலாக்கிடுவேன். உலகத்தையே அழிக்க முடியும் விரல் நுனி. நான் ஏன் விரல் நுனியை சொல்கிறாரு, இப்போ நகத்தை ஏன் சொல்கிறாரு? விரல் நுனியில் என்ன இருக்குது, நகருது. ஏன் இப்போ நகத்தை பற்றி சொல்லணும்? அங்குல்ய கிரேனன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, முன் ஜென்மத்தில் அது பழக்கமாக நரசிம்மாவதாரத்தில் இரண்யகசிபு கீழ்ச்சி போட்ட மாதிரி, அந்த நகங்களால் பல அசுரர்களை கீழ்ச்சி போட்ட மாதிரி, நான் இது மாதிரி இந்த விபீஷணை மட்டும் இல்லை, வேறு யாராவது துரோக சிந்தனையோட ராட்சசர்கள் வந்தால் நான் நகத்தினாலே கீழ்ச்சி போட்டுருவேன் அப்படின்றத ஞாபகப்படுத்தின்னு சொல்கிறார். அங்குல்ய அக்ரேனை, அங்குல்யன்னா இந்த விரல் நுனியில் உள்ள நகத்தினாலே கீழ்ச்சி போட்டுருவேன் அப்படின்றார். அதனால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது இவனால், எனக்கு துரோகம் பண்ணால் கூட என்னை அழிக்க முடியாது இவனால். ஏன்னா இவன் பரமாத்மான்னு பேசுகிறார் அங்கே ராமர். ஏன்னா நரசிம்மாவதாரத்தில் அப்படி தான் பண்ணார் ராமர். நகங்களால் நிறைய பேர் குத்தி கீழ்ச்சி பொழந்தார். இரண்யகசிபு மட்டும் இல்லை, இரண்யகசிபு கூட வந்தார் அசுரர்களை எல்லாம் குத்தி கீழ்ச்சி அப்படியே ரத்த காயம் ரணகாயமாகிட்டார். ஒரே ரத்தம் தோய்ந்த உடலோடு மாறிட்டார் நரசிம்மூர்த்தி. புரியுதுங்களா? அதனால் அவர் இந்த நகத்தினாலேயே நான் என்னால் வதம் பண்ணிட முடியும் அப்படிப்பட்ட ராட்சஸில். அதனால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்னை தஞ்சை பண்ணிட்டுட்டானா நான் கைவிடவும் முடியாது அப்படின்னு சுக்கிரீவனிடத்தில் சொல்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி.
அப்போது பகவானை ஒன்றும் பண்ண முடியாது, துரோக சிந்தனையோடு வந்தால் கூட. இருந்தாலும் அவையன்னு வந்துட்டால் நான் அவனுக்கு அவையும் கொடுப்பேன், சரணாகதி கொடுப்பேன். அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மெயினாக உண்மையாக ஒரே தெய்வத்தை வழிபடணும், அந்த தெய்வத்தில் உண்மையாக இருக்கணும். ரெண்டாவது என்னென்னா, சகல ஜீவராசிகளிடத்துலையும் அன்பு காட்டணும். மனசளவில் நம்ம வெளிப்புறமாக அவர்கள் துவேஷம் பண்ணாலும் அவர்களுக்கு நம்ம மனசளவில் அவங்கள உயர்வாக மதிக்கணும், அவர்களை பாகவதர்களாக நினைக்கணும், அவர்களை அன்பாக நடத்தணும். அவர்களை ஆபத்துன்னு வந்தால் அவங்கள உதவி செய்யணும். எப்படியாப்பட்டவங்களானா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட துரோகிகளாக இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் கருணை காட்டணும். ஏன்னா அதுதான் ராமருக்கு பிடிக்கும். இது நமக்காக செய்வானா, ராமருக்கு பிடிக்குன்றதுக்காக நாம் செய்யணும். அப்படியேப்பட்ட ஹிருதயத்தை உடையவர்களால் தான் ராம பக்தியை ஸ்திரமாக பற்றி கொள்ள முடியும், ராமருடைய கருணையை பெற முடியும். இப்போ நான் அந்த வழிமுறையாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன். அது உங்களுக்கு அதான் சொல்கிறேனே, இதெல்லாம் விருப்பம் இல்லாதவங்களுக்கு சொல்லக்கூடாது, விருப்பம் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். அப்படின்னா நீங்கள் லைக்ஸ் போடுங்க, அப்போ தான் மேலே மேலே இதுபோல் உண்மையான பக்தினா என்னன்னு தெரிஞ்சிக்க முடியும், இதெல்லாம் சொல்ல முடியும், சொல்கிறதுக்கு எனக்கும் ஆர்வம் உண்டாகும். இது ராமாயணத்தில் நம்ம பார்க்கலாம். உண்மையான சேவகன் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஆஞ்சநேயர் மாதிரி இருப்பார். ஆஞ்சநேயர் எப்படி பண்ணுறார் யோசிச்சு பாருங்கள். தன்னிடத்தில் தஞ்சம் புகுந்த அந்த மைனாக பருவத்தை கூட ஆஸ்வாசப்படுத்தி, ஆனால் அவர் கொடுத்த விருந்து உபச்சாரத்துக்காக இல்லாமல் அவர் ஆஸ்வாசப்படுத்தி அந்த விருந்து உபச்சாரத்தை ஏற்றுக்கின்றார். ஆனால் அங்கீகரித்தார், ஆனால் அதை சாப்பிடலை, ஏற்றுண்டார். ஆனால் மைனாக பருவம் உதவியை அப்போ ஒரு கருணா கடாட்சம் பண்ணி, ராம கைங்கரத்துக்கு நான் போகிறன்றதுனால எனக்கு உதவி பண்ணலை, ஒரு கருணா கடாட்சம் பண்ண உடனே அடுத்த க்ஷணத்தில் நிறைய தேவர்கள்லாம் வந்து ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை பொழிகிறார்கள். யாருக்கு? அந்த மைனாக பர்வதன் அப்படின்ற அந்த பக்தனுக்கு, அந்த பாகவதனுக்கு. அப்போது மகாத்மாக்கள்லாம் ஆஞ்சநேய சுவாமிலாம் அப்படி தான் அனுகிரகம் பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. தனக்கு தடையாக இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு நினச்சார், அப்புறம் பார்த்தா எனக்கு விருந்து உபச்சாரம் பண்ண வந்திருக்கு, போப்பா நீ பகவானுடைய அருளை பெறுவாய் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரா. அதுதான் உடனே இந்திர சந்திரன் எல்லாம் வந்து நிறைய வரங்களை படிக்கிறார்கள். அதனால் தன்னை ஹிம்சை செய்த ராட்சசிகள் எல்லாம் சீதை நினச்சா வதம் பண்ணிடலாம், சீதையே வதம் பண்ணிடலாம். அதுக்கு ஆஞ்சநேயர் வரணும், ராமர் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தன்னை எவ்வளோ ஹிம்சை பண்ணாங்க யோசிச்சு பாருங்கள். சீதையை உன் ஹிருதயத்தை பிளந்து அந்த ஹிருதயத்தை நான் சாப்பிட்ருவேன், உன் கழுத்தை திருகி அந்த கழுத்தை திருகுனா அதிலேருந்து வரக்கூடிய ரத்தத்தை நான் குடிப்பேன், உன் தலையை நான் தின்னுடுவேன், உன் மார்பை நான் தின்னுடுவேன், உன் கையை தின்னுடுவேன், உன் காலை தின்னுடுவேன் அப்படின்லாம் சொல்லி கொண்டு இருந்த ராட்சசிகள் என்ன பயமுறுத்தி எனக்கு அவருடைய கழுத்தை திருக்கி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குடி அப்படின்னு ஒரு ராட்சசி சொல்கிறான். இது மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அவருடைய அங்கங்களை பாகம் போட்டு நம்ம சாப்பிட்டுடலாம் அப்படின்னு அந்த ராட்சசிகள்லாம் சொல்லும்பொழுது, அப்போது சீதை எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பான். அப்போது அவ்வளோ மனசை புண்படுத்தின அவர்கள் கடைசியில் ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார், அந்த ராட்சசிகளை வந்து நான் வதம் பண்ணிடுறேன் நான். ஏன்னா சிம்சுவா விருட்சத்து மேலே இருந்து ஆஞ்சநேய சுவாமி நேரில் பார்த்தார் சீதை எந்தளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க இந்த ராட்சசிகள்னான்னு. அதனால் சொல்கிறார், இந்த ராட்சசிகளை நான் கொண்டுடுறேன், நீங்கள் ஒரு உத்தரவு குத்தா போதும், இவரை நசிக்கிறேன், மொத்த பேரை கொசு அடிக்கிற மாதிரி வச்சு சாவச்சிட்றேன், ஆமாம் இவரெல்லாம் நசிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சீதம்மா சொல்கிறாங்க, அப்படி கிடையாதுப்பா, அவர்களெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவங்க. இதே ராவணன் கூலி கொடுத்து என்னை ஹிம்சை பண்ண சொல்கிறான், ராவணனுக்கு வசமாகும்படியாக இவர்களை ஹிம்சை செய்ய கூலி கொடுத்துருக்கான் ராவணன். அதுக்கு கூலிக்கு மாரடித்து கொண்டு இவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த ராட்சசெல்லாம் என்னை ஹிம்சை பண்ணியிருந்தாங்க. இப்போ விபீஷணன் ராஜ்யத்தை ஆண்டு கொஞ்சம் கூலி கொடுத்தானா இவர்கள் இப்போ சீதையை புகழ்னு சொன்னால் புகழ போகிறாங்க. இவர்கள் வந்து கை பொம்மைகள் தான் இவங்களாம் கீ கொடுத்தா ஆடுகின்ற பொம்மைகள் தான் இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. ராவணனுக்கு பயந்து இதெல்லாம் செய்தாங்க, புரியுதா? அதனால் இவர்களுக்கு நான் அப்படி ராமர் ஜெயம் உண்டாகி ராவணன் அழிஞ்சான்னா இவர்களுக்கு அபயம் கொடுக்கறதா நான் வாக்கு கொடுத்துருக்கேன்பா, நிச்சயமாக இவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது, விட்டு அப்படின்னு தான் அந்த ராட்சசிகள்லாம் பார்த்து
அந்த அம்மா சீதையினுடைய கருணையை புரிந்து கொண்டார்கள். அப்போ தான் சொல்கிறார், நீ தான் ராமருக்கு தகுந்தவள். யார்? ஆஞ்சநேயர் வாக்கில் சொல்கிறார். உன்ன மாதிரி ராமருக்கு இந்த குணம் தகும், அடுத்தது உங்களுக்கு தான் அந்த குணம் தகும், வேறு யாருக்குமா இந்த குணம் வரும்? அப்படியேப்பட்ட தன் இடத்துல தஞ்சம் அடைந்த எதிராளியத்தில் வந்தால் கூட சேர்த்துக்கிறேன்னு விபீஷணனை சேர்த்துட்டார். ராவணனே வந்தாலும் சேர்த்துப்பேன், அவன் நான் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவேன், அவன் பண்ண தப்புகள்லாம் மன்னிச்சிடுவேன், அவன் சீதையை திருப்பி கொடுக்க வேண்டாம், சீதையை வச்சுக்கிட்டே சீதையை அவனுடைய அசோகவனத்திலே வச்சுக்கிட்டோம், ஆனால் என்னை சரணாகதி அடைஞ்சேன், என்னுடைய மித்திரபாவேன சம்ஸ்திதம், என்னை நண்பனாக கை கொட்டது கொண்டா கூட அவனை நான் ஏற்றுப்பேன். ஏன்னா என்னை தஞ்சம் அடைந்த பிறகு அவனுக்கு அந்த தீய குணம் பரஸ்திரி பிறருடைய மனைவி மேலே ஆசை உண்டாகவே உண்டாகாது. அவன் தவறான வழியில் நடக்கவே மாட்டான். என்னை தஞ்சம் அடைஞ்சிட்டானா அவனை நான் தர்மாத்மாவை மாற்றிடுவேன். அவன் சீதையை தன்னாலே திருப்பி ஊற்றுருவான். சீதையை தாயாக பாவிப்பான் அந்த ராவணன். அப்படி ராவணன் என் திருவடியில் சரணாகதி அடைவானா அப்படி நான் எதிர்பார்க்குறேன்றார் ராமர். இவ்வளோ அபராதங்கள் பண்ணி எவ்வளோ கோவப்பட்டார்னா அதெல்லாம் பொய். ஆனால் அந்தரங்கத்தில் அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த ராவணனும் நலம் பெறுவானா அப்படின்ற ஆசை தான் மனசுக்குள்ளே இருக்குது ராமருக்கு. அதுதான் கட்சியில் விபீஷனை கொல்லி வைக்க மாட்டேன்றான் ராவணனுக்கு. அப்போ சொல்கிறார், அப்பா நீ கொல்லி வைக்கலைன்னா நான் அந்த சான்ஸ் கிடச்சிதேன்னு சொல்லிட்டு நான் சகோதரனாக இருந்து நான் கொல்லி வைப்பேன் அந்த ராவணனுக்கு. புரியுதா? விபீஷனா உன் இடத்துலேருந்து நான் கொல்லி வைப்பேன். ஏன்னா அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு எந்த விதத்துலையா நன்மை செய்ய முடியுமா, நன்மை செய்ய கட்சி வரைக்கும் எந்த நன்மை செய்ய முடியாமல் போயிடுச்சேன்னு ஒரு குறை எனக்குள்ளே இருக்குது, அதை நிறைவேற்றிப்பேன். என்ன சொல்கிறேன்னு? இல்லை இந்த பாவி கூட பிறந்த தோஷத்துக்காக நானே கொல்லி வச்சு தேடுறேன், ஆனால் நீங்கள் அந்த இது செய்ய வேண்டாம், இந்த பாவி கொல்லி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் விபீஷனை கொல்லி வைக்கிறான். அவன் கூட பிறந்த தோஷத்துக்கு கூட பிறந்துட்டேன், அதனால் அவனுக்கு நானே பண்ணுறேன், ராமா நீ பண்ண வேண்டாம்னு சொல்லி தான் அப்போ விபீஷண சம்ஸ்காரங்கள் பண்ணுறான் ராவணனுக்கு. ஏன்னா ராமனை சார்ந்தவனை ஆனதுனால ராமருக்கு எதிரினா தனக்கும் எதிரின்னு நினைச்சார் விபீஷணன். அவருடைய பக்தி அப்படி. ஆனால் ராமரே மன்னிக்கும் போது கண்டிப்பாக நாம் மன்னிக்கணும். அப்படின்னும் போது மன்னிச்சிட்டார். எல்லாம் மரணத்தோடு, எப்பவுமே விரோதம்லாம் மரணத்தோடு முடியணும். அதுக்கு பிறகு அவர்களிடத்தில் விரோதம் பற்றி அதை பற்றி பேசக்கூடாது, அவரை பற்றி குறை பேசக்கூடாது, அவர்கிட்ட விரோதம் பாராட்டக்கூடாது, அதுதான் அத்தோட விட்டுணும் அது அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் உடனே அது பிறகு தான் விபீஷணன் ராவணனுக்கு தேக சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணுறார். அப்போ நாம் எல்லோரும் பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. நம்ம எல்லோரும் பர்ஃபெக்ட் கிடையாது. நாம் தீய குணங்கள் நமக்குள்ளும் இருக்க தான் இருக்கும். நம்ம குறைவுடையவர்கள் தான். நம்ம என்ன சொல்ல மாற்றிக்கணும்னு சொல்ல, அவ்வளோதான். இப்போ நம்ம இப்போ நான் சொல்கிறதுனால எல்லாம் பர்ஃபெக்டாக இன்னும் அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். நமக்குள்ளே இந்த கபடங்கள் இருக்குது, பொய் சொல்கிறது இருக்குது, ஏமாற்றம் குணங்கள் இருக்குது, நம்ம சுயநலத்துக்காக நம்ம குடும்பத்துக்காக சில தவறுகள் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராமருடைய குணங்கள், இப்போ சீதாம்மா சொல்கிறாங்க இல்லையா, எவ்வளோ இம்சை பண்ணால் கூட அவர்களையும் உயிரோடு விட்டுடு ஆஞ்சநேயா, அவரெல்லாம் இப்போ விபீஷனுக்கு சேவை செய்யட்டும் போ அப்படின்னு விட்டால் பத்தியா. அப்போ அவள் கருணையை பார்த்துனா இதுதான் பெரிய தண்டனையே. அந்த மன்னிப்பு கொடுக்குறோம் பத்தியா, அந்த மன்னிப்பு தான் பெரிய தண்டனையே. அது சீதைக்கு தான் அந்த குணம் வரும். யோசிச்சு பாருங்கள். அப்போது ராமரும் அப்போது எல்லாரையும் மன்னிக்கிறார் பாருங்கள். அதுதாங்க ராமருடைய குணம். ராவணன் வந்தால் கூட சேர்த்துப்பன்னு சொல்கிறார் பாருங்கள், அதான் ராமருடைய. அதுதான் சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி, ராமருக்கு இந்த குணம் தகும், அடுத்தது உங்களுக்கு தான் இந்த குணம் தகும். அப்போ நீங்கள் சமமான பார்வை ராமருக்கு. அப்போ வேறு யார் சொல்ல முடியும்? சீதம்மா இது ராமரிடத்தில் அல்லவா இந்த குணங்களை நான் பார்த்துருக்கிறேன், அதே போல் உங்களிடத்துல நான் இந்த குணத்தை பார்க்குறேன். நீங்கள் சரியான பொருத்தம், நீங்கள் 2 பேரும் ஜோடி. அப்படி எல்லாரையும் மன்னிக்கிறக்கூடிய குணமுடையவர்கள் நீங்கள். அதனால தான் லோக மாதா பிதாவாக இருக்கிறாங்க அவங்க. அதனால தான் அவர்களை தெய்வமாக வழிபட்டுன்னு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இதெல்லாம் ராமாயணத்தில் நாம் பார்க்க வேண்டிய குணங்கள். தன்னை அனுப்புகின்ற கைகை இடத்தில் கூட கோவப்படலை. காட்டுக்கு துரத்து போகிறா, காட்டில் பல கஷ்டங்கள் ஏற்பட போகிறது, பல வருஷங்கள் இம்சப்பட போகிறோம் அப்படின்னும் போது கூட கொஞ்சம் கூட வருத்தப்பட, அம்மா நீ என் தாய் அல்லவா, உன் கட்டளை நான் சிறமேற்கொள்கிறேன் அப்படின்னு ராமர் போனவர் தான். கைகை அம்மா ஒரு குறை சொல்லாத
பரதனே திட்டினவர், லக்ஷ்மணரை திட்டினவர், அம்மா கைகை அம்மா குறை சொன்னால் உடனே திட்டுவார். அங்கே நம்ம அம்மா அவங்கள திட்டக்கூடாது, நிந்திக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கிறவர். அப்படின்னா ஏன்? அவர்கள் என்னென்னா ஏதோ விதியினால், அப்போ கூட நான் சொல்கிறேன் கைகை மேலே குறை சொல்ல, விதியின் பிழை என்று நறும்புணல் இன்மையுற்ற, அது கம்பருடைய பாடலில் வரும். அந்த கம்பருடைய பாடல் தான் இந்த கண்ணதாசன் மாற்றியாக இருந்தது. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா அப்படின்னு வரும். அது கம்பராமாயணத்துலேருந்து வர பாடல் அது. அப்போது விதி செய்த குற்றம், புரியுதுங்களா, அப்படின்னு சொல்கிறாரே தவிர ராமர் யாரையுமே குற்றமாக சொல்லலை. அதுதான் ராமருடைய குணமே. இதெல்லாம் ராமாயணத்தில் பார்க்க ஒவ்வொரு கட்டத்தையும் படிக்க அனுபவித்து நம்ம மனசு கருணா ஹிருதயம் உண்டாயிடும். லோகத்தில் பழக நமக்குள்ளே தோஷங்கள் தான் உண்டாகும், கல்மஷங்கள் தான் அதிகமாகும். நல்ல குணங்கள் நமக்குள்ளே பிரகாசிக்காது. நீங்கள் லோகத்தில் மட்டும் பழகினே இருந்தால், ராமாயணத்தை பாராயணம் பண்ணால், ராமர் குணங்களை பற்றி பேசினா, ராமருடைய பக்தர்களை பற்றி பேசினா, கருணை குணம் நமக்குள்ளே எப்படி பழகணும், எப்படி பகவானுடைய அருளை பெற வேண்டும், எப்படி அன்பை சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மனப்பான்மை நம்ம அப்போ நான் ஃபுல்லாக ஹார்ட்டை ரிமூவ் பண்ணி புதுசாக ஹார்ட்டை புகுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். ஹார்ட் சர்ஜரின்னா என்ன சர்ஜரி? ஹார்ட் சர்ஜரி மனசை மாற்றணும். இப்போ இருக்கிற அந்த மனப்பான்மையை அடியோடு போக்கிட்டு புதுசாக ஒரு மனப்பான்மை உண்டாகனா அது ராமாயணத்தில் படித்து படிப்படியாக அந்த மனப்பான்மையை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா கலிதோஷத்தால் கெடுக்கப்பட்ட மனதுடையவர்களாக இருக்கிற நாமெல்லாம் எவ்வளோ துரோகங்களை, பொய்களை, கபடங்களை இவைகள்லாம் அபியாசம் பண்ணி மனசு கஷாயமாக மாறி போயிருக்கு, கெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது பார்த்து பேசுகிறோம், கபடத்தோடு பேசுகிறோம், வெளிப்புறமாக சிரிக்கிறோம், உள்ளுக்குள்ளே கல்மஷத்தோடு பேசுகிறோம். இப்படிப்பட்ட ஹிருதயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் இல்லையா? சில பேர், எவ்வளோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். எப்படின்னா அது ராமருடைய குணங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா கூட போதும். நம்ம எடுத்தோடனே பெரிய மகாத்மாவாக மாறிடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இந்த ராமாயண கதையை கேட்டுனே வந்தீங்கன்னாவே ராமருடைய குணம், சீதனுடைய குணங்கள், ஆஞ்சநேயுடைய குணங்கள், இப்படி பக்தருடைய குணங்களை கேட்டுக்கொண்டு வந்தாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசானது அப்படியே பூ மாதிரி மாறிடும். பூ மாதிரி மணக்கும் வாசனையாக, பூ மாதிரி அழகாயிடும், பூ மாதிரி மணக்கும், பூ மாதிரி வாசனை கமகமன்னு இருக்கும், பூ மாதிரி சாஃப்டாகிடும். பூ எப்படி சாஃப்டாக இருக்குதோ அது மாதிரி பூ மாதிரி வாசனையாக இருக்கும், பூ மாதிரி அழகாகிடும் மனசு. அதுக்கு பிறகு அந்த ஹிருதயத்தில் பகவான் தேடி வந்து குடி போகுவான். அந்த ஹிருதயத்தை விட்டு பகவான் விலகவே மாட்டான். அப்போது ராமன்னாவே குணவான், எடுத்ததுமே நல்ல குணங்களை சம்பாதிச்சிக்கணும். அதுதான் ராமருக்கு பிடிக்கும். ராமரே முதல் குணவான், ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். அந்த ராமாயணம் படிக்காமல், ராமருடைய குணங்களை பற்றி பேசாமல் எப்படி நமக்குள்ள நல்ல குணங்கள் பிரகாசிக்கும்? யோசிச்சு பாருங்கள். அப்போ அவருடைய அருளை எப்படி சீக்கிரமாக பெற முடியும்? நீங்கள் வெளிப்புறமான சுத்தபத்தங்களை கடைப்பிடிக்கிறீங்க, கட்டுப்பாடு விதிகளை கடைப்பிடிக்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் கூட அந்தரங்கத்தில் இந்த சுத்தமான நல்ல குணங்களை சம்பாதிச்சுக்கிறது தான் பகவானை சீக்கிரமாக அடையிறதுக்கான ஒரே வழி. நீ கட்டுப்பாடு விதிகளை கடைப்பிடிக்காட்டி போங்க. நான் ஏகாதசி விரதம் இருக்கிறேன், நான் வெங்காயம் போட்டு விட்டுட்டேன், நான் அப்படி இருக்கிறேன், துளசி மாலை கழுத்தில் அணிஞ்சிக்கிறேன், பட்டையாக நாமம் போட்டுக்கிறேன், நான் பக்தர்கள் வேஷத்தில் இருக்கிறேன், எல்லாம் வெளிப்புறம். அது பக்தி கொடுக்கக்கூடியது தான். ஏன்னா அந்த தோற்றத்தை பார்த்தாவே மற்றவங்களுக்கு பக்தி உண்டாகும், நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. நமக்குள்ள ஆனால் மனசு மட்டும் எல்லாரையும் வெறுப்பேன், என்னை துவேஷம் பண்ணால் நான் துவேஷம் பண்ணுவேன், என்னை வெறுப்பண்ணால் நான் பழி வாங்குவேன், எங்களை பேசலாம் நானும் பேச மாட்டேன், அவள் முகத்தில் நான் அவள் கெடுதல் நினச்சா நானும் கெடுதல் நினைப்பேன் அப்படின்னு மனசில் வச்சுட்டு இவ்வளோ வேஷம்னா எல்லாம் பிணத்துக்கு பண்ண அலங்காரம் போல் போயிடும். ஆமாம், நீ என்ன தான் பக்த வேஷம் போட்டுன்னு உள்ளுக்குள்ளே இந்த பழிக்கு பழி வாங்குகிற புத்தி, கபடம், நாடகம், அதே சொல்ல பணத்திலேயே குறிக்கோள், உயர்ந்த பக்த வேஷம் போட்டுன்னு. ஆனால் நோக்கெல்லாம் பார்த்தா கீழ்த்தரமான நோக்கங்கள், கீழ்த்தரமான இச்சைகள், கீழ்த்தரமான ஆசைகள் உடையவர்கள். அவர் யாருன்னா வேறு ஒன்றும் இல்லை, பிணம் தின்னும் கழுகு தான். அப்போ வெளிப்புறமான வேஷம் என்னென்னா அது பிணத்துக்கு பண்ண அலங்காரம் போல தான். இதெல்லாம் நான் சொல்ல,
பாகவதத்தில் சொல்லியிருக்கு. அப்போது வெளிப்புறமாக பக்தி வேஷம் போட்டிருக்காங்களே, பெரிய பெரிய இதெல்லாம் இந்த ஜெபமாலையெல்லாம் வச்சுன்னு இருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நெத்தியில் பெரிய திலகம்லாம் இட்டிருக்காங்க, அதை நாமம் போட்டிருக்காங்க, அப்படி பெரிய சிகையெல்லாம் வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே கல்மஷத்தோடு இருக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் பக்தி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் பக்தர்களே அல்ல. அதான் சொல்ல, பிணத்துக்கு பண்ண அலங்காரம் போல், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பிணத்துக்கு அலங்காரம் பண்ணால் நான் புரோஜனம் உண்டா? இல்லை. அது மாதிரி தான். அதுபோல் வேஷத்தில் பக்தனாக இருக்கிறது முக்கியம் இல்லை. அந்தரங்கத்தில் உண்மையான பக்தியோடு ஒரே தெய்வத்தை வழிபடுறவனாக உண்மையான அந்த தெய்வத்துக்கு உண்மையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நாம் என்ன தான் மார்த்தட்டிக்கினாலும், பெரிய பக்தன் மார்த்தட்டிக்கினாலும் பகவானுக்கு தெரியும் இல்லையா, நீ உண்மையான பக்தனா இல்லையா, நீ பெரிய பக்தனா சின்ன பக்தனா எல்லாம் தெரியும் பகவானுக்கு. அதனால் யாரையும் நேசிக்கணும். நம்மத்தில் பேசாதவங்களிடத்துல நம்ம அவர்களிடத்தில் அன்பை பொழிய வேண்டும். அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அவர்களை மாற்றாத, நீ உன்னை மாற்றிக்கலாம் இல்லையா. ஸ்வதோஷ பரதோஷ வித். அதனால் எல்லாரையும் நம்ம அரவணைக்க பார்க்கணும். எல்லாரும் வேணும்னு நினைக்கணும். யாரையும் வேண்டான்னு தள்ளவே கூடாது. இந்த மனப்பான்மை தான் ராமாயணம் படிக்கும்போது எனக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ராமாயணம் படித்ததுனால தானே அந்த மனப்பான்மை நம்மளுக்கு யோசிக்க தோணுது. அடப்போயா, உலகத்தில் பழைக்க தெரியல உனக்கு, நல்லா சம்பாதிக்கிறத பார்ப்பியா, குடும்பத்தை பார்ப்பியா, சுயநலத்தை பார்ப்பியா அப்படின்னு இருக்கிறவங்களுடைய ஹிருதயத்தை போய் பாருங்கள். ஒரு நிமிஷமாவது அவர்கள் நிம்மதியாக இருக்கிறாங்களான்னு போய் பாருங்கள். நீங்களே போய் பாருங்கள், எவ்வளோ டென்ஷனில் இருக்கிறாங்க, எவ்வளோ பரபரப்பில் ரிலாக்ஸாக அகடான்னு உட்கார முடியுது அவங்களால. அது அப்படி அகடான்னு உட்காந்தா அது பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அது அப்பா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்ப்பா, பெரிய ரிலாக்ஸ் கிடச்சிதுப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ புண்பட்டு இருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா அந்த உண்மையான ராம பக்தி பண்ணாதனால தான். இப்போ ராமாயணம் படித்தவங்க ராமருடைய குணங்களை பற்றி பேசி பேசி அனுபவித்தவங்களுக்கு எப்பொழுதுமே சாந்தியில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சாந்தி அனுபவிக்கிறது பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் கபடமாகவும் பொய்யாகவும் புரட்டாகவும் இது மாதிரிலாம் நடந்துட்டு அவர்கள் அனுபவம் ஆகணும்னா, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு வீட்டுக்கு வந்து அகடான்னு உட்காராங்க. ஏன்னா அவ்வளோ அலைச்சல், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் பக்தர்கள் எப்பொழுதுமே சாந்தியாக இருப்பாங்க. அவர்கள் நிம்மதிக்கு எந்த வித ஹானியும் உண்டாகாது. பகவான் அவர்களை நிம்மதியாக வச்சுருப்பான். சொத்தை இழந்தாலும், சுகத்தை இழந்தாலும், பணத்தை இழந்தாலும், ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கிற சாந்தியை மட்டும் இழக்க மாட்டாங்க. இது ராமரிடத்தில் நான் கண்டது, அனுபவபூர்வமாக சொல்கிறேன். அதனால் மனசளவில் யாருக்கும் துவேஷம், ஏன்னா மனசில் பகவான் இருக்கான், அந்த ராமர் இருக்கார். அப்போ அவருக்கு தெரியாதா நீ என்ன கெட்டது நினைக்கிற நல்லது நினைக்கிறேன்னு தெரியாதா? அப்போ அவருக்கு உண்மையாக நடந்துக்கணும்னு சொன்னால் இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். நீ நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், இந்த விரதம் இருக்கிறேன் அந்த விரதம் இருக்கிறேன், நான் சாப்பாடு கண்ட்ரோலாக இருக்கிறேன், நான் வேஷங்கள்லாம் நம்ம பக்த வேஷம் போட்டிருக்கேன், இதெல்லாம் பகவான் விரும்புகிறதே கிடையாது. நீ அந்தரங்கத்தில் எப்படி இருக்க, நீ ஃபேன் ஷர்ட் கூட போட்டுக்கோ, புரியுதுங்களா? நீ ஃபேன் ஷர்ட் போட்டுக்கோ, நீ என்ன வேணால், நீ எப்படி வேணால் இருந்திருக்கோ. ஆனால் அந்தரங்கத்தில் உண்மையான பக்தியோடு இருக்கிறேன்னு சொன்னால் சபாஷ், நீ தான் பகவானுக்கு வேணும். இது ராமாயணத்தை ஸ்பஷ்டமாக தெரியுது. பார்த்தா ஒரு வானரத்தை பார்த்தா அவங்களும் நினைக்கிறா சீதை. ஆனால் இவர் சொல்லக்கூடிய ராம குணங்களை பார்த்தா ஆஹா அருமையாக இருக்கிறதே. அப்போ இது சாதாரண வானரமாக, அப்புறமா சில இடத்துல ராட்சசம் கூட சந்தேகப்படுறான். ஏன்னா நெருங்கி பேசுறதுனால. அது கள்ளங்காவிட இல்லாமல் நம்ம அம்மா தானே நெருங்கி பேசுகிறாரு அவர் ஆஞ்சநேய சுவாமி. அது அந்த அம்மா தப்பாக நினைக்கிறான். என்னடா அது, ஏன்னா ராவணன் தான் அம்மா நெருங்கி வருவான், ஒரு ராவணனோ அப்படின்னு சந்தேகப்படுறேன். ஏன்னா அவள் மனசு இந்த ராவணனை பார்த்து இந்த மிரட்டுதல் உருட்டுதல் இவைகள்லேயே மனசு என்ன ஆச்சு, அப்படி கலங்கி போயிருக்கு. அதனால் பயந்து அந்த சுபாவத்தினால நல்லவங்கள பார்த்தா கூட கெட்டவங்களாக தோணுது இப்போது. அப்படி தாங்க உலகத்தில். ஆனால் சீதை அந்த அம்மா சீதை தாயாராக பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் உலகத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்கன்றதுக்காக அதை நடத்தி காட்டுறான் அந்த அம்மா. அப்போ கெட்டவங்கள பார்த்து நல்லவங்களோட கெட்டவங்களாக தோணும் அப்படின்றத அந்த அம்மா நடத்தி காட்டுறான் சீதம்மா. அப்புறமா தான் ஆஞ்சநேயா என் மனசை கவருகின்றாய், நீ ராமகுணங்களை பற்றி சொல்கிறேன், இன்னும் விஸ்தாரமாக ராமகுணங்களை சொல்லுன்னு சொன்ன உடனே தான் ராமகுணங்களை இன்னும் விஸ்தாரமாக சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. அப்போது சீதம்மா நம்பிக்கை உண்டாகுது. அப்போ கைகூப்பி கொண்டு சிரசஞ்சலி மாதாயம்
கைகூப்பி கொண்டு நமஸ்காரம் பண்ணி இருக்கும்போது, ஏன்னா ராவணன் நமஸ்காரம் பண்ண மாட்டான், யாரையும் வணங்க மாட்டான், வணங்க முடியாமல். ஆனால் ஆஞ்சநேய சுவாமி வணங்கியிருக்கார். அப்போ கண்டிப்பாக ராவணன் கிடையாது. அதே சமயத்தில் படபடபடன்னு பேசுவான், கோவப்படுவான். ஆனால் ஆஞ்சநேயர் பார்த்து கோவப்படாமல் சாந்தமாக இருக்கார். கண்டிப்பாக இவர் ராம பக்தராக தான் இருக்கணும். என் மனசை கவருகிறார். ஏன்னா ராம குணங்களை ஒரு எதிராளியுடைய புகழ ராவணன் புகழ்வானா? அவன் புள்ள பூச்சி மாதிரி அவன் ராமலக்ஷ்மணன் இருக்கிறாங்களோ செத்துட்டாங்களோ, அவரில் ஏன் நீ அண்டி இருக்கிற, என்னை பர்த்தாவாக அடி அப்படின்னு ராவணன் சொன்னவன். ஆனால் ஆஞ்சநேய சுவாமி ராமனுடைய புகழ் அப்படி கொட்டுறாரு. கண்டிப்பாக ராவணனாக இருக்க முடியாது. இதெல்லாம் யூகிச்சு கண்டிப்பாக இவர் ராவணனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, பரம பாகவதனாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி எல்லாம் இன்னும் கேட்குறா ஆசையாக. இன்னும் ராம குணங்களை லக்ஷ்மணரை பற்றி ராமரை பற்றி நிறைய சொல்லு அப்படின்னு கேட்குறான். அப்போது ராம சங்கீர்த்தனம் வீத சோகம், ராம சங்கீர்த்தனம், ராமனுடைய கதைகளை பற்றி புகழை பற்றி பேச பேச அவள் சோகமெல்லாம் விலகி விடுகிறது சீதைக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அதனால் இது மாதிரி ராம குணங்களை பற்றி பேச 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 தான் மனசு தெளிவடையும், நிம்மதி கிடைக்கும். நம்ம உலகத்தில் எல்லாத்தையுமே கெட்டதாகவே பார்த்து பார்த்து பழகப்பட்டதுனால இப்போது நல்லவங்க யார் கெட்டவங்க யாரும் கூட தெரிய மாட்டேங்குது. இந்த உலகத்தில் அப்படி இருக்குது. துரோகங்கள், சிந்தனைகள்லாம் தப்பாக சில பெண்கள் இடத்துல பழகிறாங்க. நல்ல இடத்தோடு பழகிறாங்க தான் நினச்சின்னு இருக்கும். கடைசியில் பார்த்தா அவங்க தப்பாக பழகிறாங்க. அது நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஆனால் சில பெண்கள் பின்னாடி தெரிஞ்சின பிறகு அவஸ்தைப்படுறாங்க. சரி, இவ்வளோ போய் நம்ம நம்பிக்கை வச்சோமே அப்படின்னு சில பெண்கள் வருத்தப்படுறாங்க. யாரும் நல்லவனே நம்ப முடியல இல்லையா இந்த காலத்தில். நல்லவங்க போல பழகிறாங்க, கடைசியில் பார்த்தா கெடுதல் விளைவிச்சிட்டு போயிடுறாங்க. அவன் பார்த்தா நல்லா உதவுற மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆனால் ஆபத்து காலத்தில் ஒரு 10 ரூபா உதவ மாட்டுறாங்க. இப்படிப்பட்ட துரோக சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ யார் நல்லவன் நம்ம கண்டுபிடிக்கிறது சொல்லும் பார்க்கலாம். நல்லா பேசுகிறாங்க, ஆனால் சில பேர் பார்த்தா நல்லா திட்டுறாங்க. அவங்கள பார்த்தா அது பண்ணுறான், நீ உருப்பட மாட்டே, நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற, நீ உருப்பட மாட்டேன், நீ சோமா எப்போத்தாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்கிறாங்க. ஆனால் ஆபத்துன்னு வந்த பிறகு உடனே போனால் கை கொடுக்குறாங்க. எவ்வளோ காசு தேவை, என்ன கஷ்டம், சரி நான் கொடுத்துட்றேன், மொத்த காசை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இவங்களை கெட்டவன் நினச்சோம், ஆனால் பார்த்தா நல்லவங்களாக இருக்காங்க. ஆபத்தில் உதவுறாங்க, நமக்கு எல்லாம் ஹெல்ப்பும் கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. அப்போ நல்லா தேன் வழியே பேசுகிறாங்க, ஆனால் பார்த்தா கடைசியில் காலை வாரி விட்டுறாங்க. சமயத்தில் ஆபத்து காலத்தில் உதவ மாட்டுறாங்க. அப்போ நம்ம இப்படிப்பட்டவங்களையும் பார்க்குறோம், அப்படிப்பட்டவங்களையும் பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, 2 பேருமே கெட்டவங்க கிடையாது, 2 பேரும் கெட்டவங்க. ஏன்னா நீ ராமருடைய குணத்தை நம்ம சம்பாதிச்சிட்டோம்னா அவர்கள் சுபாவம் அப்படி தான், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவரிடத்துலையும் நம்ம அன்பு காட்டுவோம். ஏன்னா நான் யாருடைய உதவியாவது எதிர்பார்த்தா தானே, இவங்க உதவி பண்ணவங்க நல்லவங்க, உதவி பண்ணாதவங்க கெட்டவன்னு நான் பார்க்கணும். நான் பகவான் ராமரையே அண்டி இருக்கிற எனக்கு எந்த விதத்துலையாவது படி எழுந்துருவான். எனக்கு அவங்க உதவலைன்றதுனால அவங்க சுபாவம் அது, அவங்க கெட்டவங்களாகவே இருக்கட்டும், ஆனால் நான் அவங்கள நல்லவங்களாக தான் பார்ப்பேன் அப்படின்ற மனப்பான்மை, இந்த சமத்துவமானது ராம குணங்களை பற்றி பேசும்போது, ராம கதைகளை ராம பக்தி பண்ணும்போது தான் வரும், வேறு எதனாலே வராது. அப்படிப்பட்ட ராட்சசிகளிடத்துலையும் சீதைக்கு எப்படி நல்ல குணங்கள் பிரகாசிச்சுது, ராம குணங்களை பற்றி ராம பக்தியாக இருந்ததுனால அப்படி தான் நம்ம இருப்போம் ராம பக்தி பண்ணால். ஏன்னா அவங்க உதவி பண்ணாங்கட்டினா நான் உலகத்தை எதிர்பார்த்தா தானே, நான் தான் ராம பக்தன் ஆகிட்டேனே, ராமரை எதிர்பார்க்குறேனே. அப்போ அவர்கள் உதவி எனக்கு தேவையே இல்லை, அவசியமே இல்லை. சொல்லப்போனால் அவர் உதவி பண்ணால் கூட எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம ஒதுங்கி போய்டும். ஏன்னா அது அல்பம். ராமரை அண்டாத வரைக்கும் இந்த அல்பத்தை நம்பியிருந்தேன், ஆனால் இந்த அல்பம்லாம் துரோகம் பண்ணிச்சு எனக்கு, இந்த அல்பங்கள்லாம் துரோகம் பண்ணிச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த அற்பம் இந்த அற்பமான உதவி எதிர்பார்த்துருந்தேன், ஆனால் அவர்கள் அற்பர்களாக நடந்து கொண்டார்கள். அதெல்லாம் ராம பக்தி முன்னாடி. இந்த துரோகங்கள்லாம் கெட்டவங்க நல்லவங்க இதெல்லாம் பார்க்கறதுலாம் ராம் பக்தி முன்னாடி. ராம் பக்தி வந்துட்ட பிறகு இனிமேல் எனக்கு யாரும் கெட்டவனும் கிடையாது, யாரும் நல்லவங்க கிடையாது. புரியுதுங்களா? எல்லாரிடத்துலையும் நான் கருணை காட்டுவேன். அவர்களுக்கே ஆபத்து வந்ததுன்னா எனக்கு ஆபத்துக்கு உதவலை, ஆனால் நான் உதவுவேன். ஏன்னா நான் ராம் பக்தி பண்ணுறேன், நான் ராம் பக்தன் அப்படின்ற மனப்பான்மை நமக்குள்ளே உண்டாகும். அப்போ தான் என்ன மகாத்மாவை புகழ்வாங்க. அதுக்காக நான் அதை செய்கிறேன், அதுக்காக இல்லை. ராமர் எனக்கு ராமர் அப்படிப்பட்ட பதித்தர்களை
தனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு கூட நல்லது செய்ய நினச்சார் இல்லையா ராமர். கைகேயி பெரிய காரணம். தன்னை காட்டுக்கு துரத்தணும், தம் பிள்ளையை வாழ வைக்கணும்னு நினைக்கிற அவளுக்கு கூட பிரியத்தை உண்டாகணும், பிரியத்தை செய்வேன் அப்படின்னு ராமர் செய்தார் இல்லையா. அந்த ராம பக்தன் நான். அதனால் நான் அப்படி தான் செய்வேன். எனக்கு துரோகம் விளைக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்துவேன். அப்படின்போது என்னை சந்தோஷப்படுத்துறவங்க நான் சந்தோஷப்படுத்த மாட்டேன்னா கண்டிப்பாக நான் செய்வேன். இதுதான் ராமருடைய குணங்கள். இது இன்னும் சரித்திரத்தில் நிறைய இடத்துல பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை ராமாயணத்தை பூரா படிக்கணும், எதையுமே விடக்கூடாது. படிக்க படிக்க நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். எப்படிலாம் ராம் பக்தி பண்ணணும் அப்படின்றது நம்ம புரிய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஒருத்தர்களை எதிர்பார்க்கவும் வேண்டாம், அதே சமயத்தில் ஒருத்தர் இது பண்ணவும் வேண்டாம், துவேஷம் பாராட்டவும் வேண்டாம். எல்லாம் அவங்கவுங்க சுபாவத்தில் அப்படி இருக்காங்க. அவர்களை மாற்றுறது நம்ம வேலை கிடையாது. நம்மளை நாம் மாற்றிப்போம். நம்மளை மாற்றிட்டு நாம் உண்மையாக ராம் பக்தி பண்ணுவோம். அப்போது நாம் சுபாவங்களால் உயர்ந்து காணப்பட்டால் நிச்சயமாக ராம பக்தி நமக்கே சாத்தியம். ராமனுடைய கருணை பூர்ணமாக பெறலாம். உங்களுக்கு குறையே இல்லைன்னா அப்புறம் பகவான் உங்களை வரத்துக்கு என்னங்க தடை? உங்களை அந்த குறையை தான் போக்கிட்டே. இந்த மனசு தானங்க குறை. வெளிப்புறமான வேஷங்களால் பக்தி இறந்துட்டு என்னங்க பிரச்சனை இல்லையா? நான் இந்த விரதங்களை கடைப்பிடிக்கிறேன், அந்த விரதம் கடைப்பிடிக்கிறேன், வெளிப்புறமான விரதங்கள். ஏகாதசி விரதம் கடைப்பிடிக்கிறேன், அது கடைப்பிடிக்கிறேன், அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க. ஆனால் மனசில் ஏன் இவ்வளோ கல்மஷமாக இருக்கீங்க? ஏன் ஒரு பக்தர்களை கூட மதிக்க மாட்டீங்க? எனக்கு அப்படி பண்ணாங்க அதனால் நான் பண்ணேன். அப்போது நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. அந்த இடத்துல எனக்கு பண்ணாங்க, நான் பழி வாங்குறேன். நான் அது மாதிரி அவங்க என்னை துவேஷமாக பேசுனாங்க, அதனால் நானும் பேசலை. அவங்க என்னை திட்டினாங்க, அதனால் நானும் திட்டினேன். அப்படின்னும் போது நீங்கள் பக்தர்லேயே இல்லை. இன்னும் பக்தியில் அப்படி இல்லைன்னா பக்தியில் இன்னும் பக்குவம் அடையலை. அவ்வளோதான். என்ன சொல்லனா, எல்லாரும் பக்குவம் அடைஞ்சவர்கள் கிடையாது. நான் என்ன சொல்லணும், கொஞ்சம் கொஞ்சமாவது பக்குவப்படுத்திக்கணும்னு அந்த எண்ணம் வேணுன்றேன். அதுக்காக நான் அப்படியே தான் இருப்பேன், நான் தீய குணங்களோடு தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். மாற்றிக்கணும், நம்மளை மாற்றிக்கணும். அதுக்கு தான் ராமாயணம், அதுக்கு தான் ராம குணங்கள், அதுக்கு தான் ராம் பக்தர்கள், சீதை போன்ற பக்தர்கள், ஆஞ்சநேயர் போன்ற பக்தர்கள், பாரதன், சத்ருகுணன், இதெல்லாம் யோசிக்கணும். எல்லாரையும் பார்க்கணும். இந்த பக்தருடைய பக்தியெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு கருணா ஹிருதயம் ஈஸியாக வந்துடும். அப்போ நம்ம வந்து இந்த வெளி உலகத்தில் பழகக்கூடாதுன்னு இல்லை, பழகினா கல்மஷம்தான் உண்டாகும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ராமர்னு ஒரு உலகம் ராமாயண உலகத்தில் வந்துடும். இந்த ராமாயண உலகத்திலேயே எப்பொழுதும் மனசை துவைச்சி வச்சுருந்தோம்னா அந்த வெளிப்புறமாக போய் அசுத்தமாகிற இந்த மனசை அடிக்கடி இதில் துவைச்சி எடுத்துடணும். துவைச்சி எடுத்தா க்ளீனாகிடும் மனசு. இது வாஷ் அவுட் பண்ணிடும் ராமாயணம். அவ்வளோ விசேஷம். அப்போது கல்லும் கரையும் ராமாயணம் கேட்டால் சரி. அதனால் ராம குணங்களை சம்பாதிச்சுப்போம். ராமரை பற்றி பேசுவோம், நிறைய பேசுவோம். ராம நாமத்தை நிறைய சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையை ஹாப்பியாக கழிப்போம். நிச்சயமாக என்ன, எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தா நாமளும் சந்தோஷமாக இருப்போம். யாருக்கும் கெடுதல் நினச்சா நமக்கே கெடுதல், நமக்கே நாமே ஆப்பு வச்சுக்கிறோன்னு சொல்லுவாங்க. அதுதான் பிறருக்கு கெடுதல் நினைக்கும் போது. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அவர்கள் மனசு மாறணும். பகவானே அவருடைய மனசையும் நல்ல புத்தியாக அவங்களுக்கு கொடு, நல்ல புத்தி கொடு, நல்ல மனசை மாற்று அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போக வேண்டியது தானே தவிர மற்றவங்கள மாற்றுறது வேலை இல்லை. பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணி அவங்க மாறணும்னு நம்ம போய் அவங்கள போய் நீ சரியில்லை சரியில்லும் போதே நீ சரியில்லைன்னு அர்த்தமாயிடுச்சு. நீ சரியில்லாதால தான் அவங்கள சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? அதனால் யாரையும் சரியில்லை அது மாதிரி யாரையும் போய் மாற்ற வேண்டாம். அவங்க இடத்துல போய் ராமநாமம் சொல்லுங்கள், கொஞ்சம் ராமாயண கதையை கொஞ்சம் கேளுங்க. அவங்களேருந்து எல்லாத்தையும் விளக்கணும், அந்த தீய குணங்களாம் விளக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அவங்கள வந்து ராம கதையை புகுத்தணும், ராமநாமத்தை புகுத்தணும் அப்படின்னு நினைங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாறிடும். இது உள்ளே போச்சுன்னா அது வெளியே போயிடும். இது ராமநாமம் உள்ளே போச்சுன்னா தீய குணங்கள்லாம் வெளியே போயிடும். ராம குணங்கள் உள்ளே போச்சுன்னா தீய குணங்கள்லாம் வெளியே போயிடும். ராமநாமம் உள்ளே போச்சுன்னா அவங்களுக்கு ஆளே மாறிடுவாங்க. மாரிசன் மாறினா இல்லையா? ராம குணங்களை தியானம் பண்ணி ராமநாமத்தை தியானம் பண்ணி அவன் ஒரு ஆசிரமம் கட்டிட்டு மாரிசன் ஒரு மகாத்மாவாக மாறினான். ராவனுக்கே புத்திமதி சொல்கிறான். அவன்
இதே தீய ரத்தத்தை மாம்சத்தை வர்ஷித்தவன் விஸ்வாமித்திர யாக குண்டத்தில். அப்படியேப்பட்ட மாரிசன் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா ராமர்களை போய் பகச்சிக்காத. அவர் தர்மாத்மா, அவர் அதர்மாத்மா கிடையாது. சூர்பனக மேலே தான் தப்பு இருக்கும், ராமன் மேலே தப்பே இருக்காது அப்படின்னு இதே மாரிசன் சொன்னவன் தான். அப்போ அவன் ஒரு சாதுவோடு சேர்ந்து சாதுவாக அவன் ஒரு ஆசிரமம் கட்டின்னு வாழறானான் தண்டகாரண்யத்தில், தெரியுமா? ஆமாம், கரதூஷணர்கள் அழிக்கும் போதெல்லாம் சப்போர்ட்டுக்கு வரல மாரிசன். அதே வனவாசல் தான் வாசம் பண்ணுறான். கரதூஷணர்கள் திரிசர்லாம் சொன்னால் பேச்சு கேட்க மாட்டானுங்க. சூர்பனகம் போய் கலக்க வச்சுருக்கா, 14 வருஷம் வதம் பண்ணிட்டாங்க. இவ்வளவும் கேள்விப்பட்டு ஆனால் மாரிசன் கண்டுக்கல. ஏன்னா சாப்பிட்டோம். ஏன்னா அதர்மிஷ்டர்கள் ராமருக்கு எதிரி, ராமருக்கு துரோகிகள்னால் எனக்கு துரோகிகள் தான். அவள் தான் இவர்கள் திமிர் பிடிச்சின்னு அழிவாங்க, போய் ராமரையே பகைச்சிப்பாங்க. அப்படின்னா சூர்பனக பேச்சு கேட்டு இது பண்ணாலும் பின்ன அழிதான் அழியணும் ராமர்கள் இல்லை. ராமர் செய்தால் கரெக்டாக செய்வார், அதனால் தப்பு இருக்காது அப்படின்னு நினைக்கிறவன் மாரிசன். ஏன்னா மாரிசன் அதே இடத்துல தான் இருக்கிறான், அதே தண்டகாரத்தில் தான் இருக்கிறான். ஆனால் 14 ராட்சரில் ராமர் வதம் பண்ணும்போது கண்டுக்கல, கிட்ட வரல. அது ராவணன் சொல்கிறான், ஏன் உனக்குலாம் நீ ஒரு மாமன் தானே, நீ சொந்த பந்தம்னு நினைக்கிறியா? நீ இதுபோல் ஜனஸ்தானத்தை மொத்தம் 14 ராட்சரில் வதம் பண்ணியிருக்கான் ராவணன். இது ராமன் இப்போ 14 ராட்சரில் வதம் பண்ணியிருக்கான். கரண் திரிசிரசு தூஷணன் இவர் என் சித்தப்பா பிள்ளைங்க, இவரெல்லாம் என் தம்பிமார்கள், இவர்களெல்லாம் வதம் பண்ணியிருக்கான். அவனை எப்படி சும்மா வருது ராமனை அப்படின்னு சொல்கிறார். நீ ஒரு மாமங்காரன் சும்மா இங்கே உட்காந்து ஆசிரமவாசியாக இருக்கிற அப்படின்னு அதான் கோபம் அவனுக்கு மாரிசன் மேலே. ஏன்னா நம்ம உறவினர்கள்லாம் கொல்லப்பட்டார்களே ராமனால், நீ கம்முன்னு உட்காந்து நீ பாட்டுக்கு ராமனுடைய புகழை பாடின்னு இருக்கிற இங்கே அப்படின்ட்டு கோபம் ராவனுக்கு. அப்போ தான் சொல்கிறார், இல்லைப்பா ராமன் மேலே தப்பே இருக்காது, தப்புலாம் இந்த ராட்சசர்கள் மேலே தான் இருக்கும். 1.5 முகத்தில் அவன் ஒருத்தனால கொல்லப்பட்டான்னா இதுலேருந்து அவன் பல பராக்கிரமத்தை தெரிஞ்சுக்கும். நீ சேமாக வாழ், இப்போ குடி உத்தரமாக இருக்கிறல்ல, அப்படியே சந்தோஷமாக இருந்துட்டு போயிடு. ராமரிடத்தில் வம்புக்கு போவாத, அதனால் உன் குலமே நாசமாகும். உன்னை அழிக்கணுன்னே உனக்கு தப்பான யோசனையை சொல்லி கொடுத்து அமைச்சிருக்கா. யாருன்னா சூர்பனகை தான், வேறு யார்? சூர்பனகை சொன்னதால் தான் வந்துட்டான் ராவணன் சண்டைக்கு. இங்கே மாரிசங்களை சண்டைக்கு வரான். நம்ம உறவினர்கள்லாம் செத்து போயிடறான், கொஞ்சம் கூட உனக்கு ஈவ இருக்கும் இல்லையா, உறவுகளை மதிக்க மாட்டியா அப்படின்லாம் சொல்கிறான். அப்போ சொல்கிறேன், அதெல்லாம் முடியாது, நீ சூர்பனகை திட்டு தாங்க முடியல என்னால், நீ உடனே ஒரு மானா உருவம் எடுத்து எனக்கு உதவி செய்யுன்னு கேட்குறான் ராவணன். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, சூர்பனகை அப்போ தான் மாரிசன் யூகிக்கிறான், உனக்கு கெடுதியை விளைவிக்கணுன்றதுக்காக தான் இது மாதிரி யோசனை சொல்லிக்கிறான். அதனால் அது கேட்காத, புரியுதா? நல்லதை நறுக்குன்னு சொன்னால் கூட அதனோட மனசு கசப்பாக இருந்தாலும் அது உனக்கு மருந்தாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறதுலாம் என்னென்னா நேரடியாக சொல்ல மனசுக்கு வெறுப்பாக இருக்கும், பின்வாங்கி போயிடுன்றது. ஆனால் உன் நல்லதுக்காக சொல்கிறேன். ஆனால் உனக்கு இதமாக சொல்கிறவங்களாம் நல்லதாக சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உனக்கு துரோகத்தை விளைவிக்கக்கூடியவர்கள். சூர்பனகை சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறா, சீதை அழகாக இருக்கிறா, அவளை போய் அபகரிச்சிக்கோ, உனக்காக தானே பொய் சொல்கிறா. அவளும் பொய். சீதையை ராவணனுக்கு சேர்த்து வைக்கிறதுக்காக தான் ராமர்கள் போனாலாம். இவளுக்கு ராமர் மேலே ஆசை, லக்ஷ்மணன் மேலே ஆசை. அந்த தன் காம சுகத்தை நிறைவேற்றி கொள்ள போனான். அதை மறைச்சிட்டு சீதை அழகாக இருக்கிறான், அண்ணா உன்னுடைய ஆசைக்காக சீதையை கொண்டு வரத்துக்காக தான் நான் போனேன், அந்த சமயத்தில் தான் என் காது மூக்கு அறிஞ்சிட்டாங்க அப்படின்னு பிளேட்டை மாற்றிட்டா. யார்? சூர்பனகை. அவெல்லாம் பொய் பேசக்கூடிய ராட்சசி அவள்லாம், அவள் பேச்சு நம்பக்கூடாது. ஆனால் அவள் எதுக்காக இது போல் ராவணனை தூண்டுறான்னா, திருப்பி போய் அவனுடைய கணவனை, சூர்பனகையினுடைய கணவனை போர்க்களத்தில் ராவணனை நிர்தாட்சியமாக வதம் பண்ணிட்டான். வேணுமுன்னே ராவணனையே எவனா ஒருத்தர் எதிர்த்தான்னா அவன் எதிர்த்து பேசியிருக்கான். யார்? இந்த சூர்பனகையுடைய கணவன் ஒரு சமயத்தில் போர்க்களத்தில். அதனால் சரி தங்கை கணவனாச்சேன்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி அவனை வதம் பண்ண முடியாதுன்னு சொல்லி கம்முன்னு விட்டான். ஆனால் தான் கூட போருக்கு வர மாதிரியே சமயத்தில் என்ன பண்ணால் அந்த தங்கை கணவன் சூர்பனகையுடைய கணவனை வதம் பண்ணிட்டான். யார்? ராவணனே வதம் பண்ணிட்டு, ஆனால் நான் போர்க்களத்தில் எனக்கு தெரிலம்மா, எல்லாரையும் சண்டை போடும்போது குறுக்க வந்துட்டான், நான் வதம் அப்படின்னு ஏதோ ஒன்று செப்பக்கட்டு கட்டிட்டான்.
அந்த மனசில் அந்த சூர்பனகை தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சான் இல்லையா இந்த ராவணன், அவன் வாழ்க்கையை நான் குலத்தோடு அழிக்கணும்னு கங்கணம் கட்டின்னு இருக்கா சூர்பனகை. அதனால தான் இந்த ஏற்பாடு பண்ணுறான் சூர்பனகை. எல்லாம் ஒரு இதெல்லாம் உத்தரகாண்டத்தில் வருது இந்த கதை. அப்போ சூர்பனகையுடைய கணவனை வெட்டினது யாருன்னா ராவணன் தான். அதுக்கு பழி வாங்க தான் இந்த ஏற்பாடுகள் பண்ணுறா சூர்பனகை, சூழ்ச்சி பண்ணுறா. அப்போது சீதையை அபகரித்து தான் போனேன், சீதை அவ்வளோ அழகானவள், உலகத்தில் நீ அதுமாதிரி அழகி பார்த்ததே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆசையை தோன்றான். அந்த ஆசையை தோணுனா தான் அவன் வருவான், வழிக்கு வருவான். தன் காது மூக்கு அறிஞ்சானா அடிப்படி நீ ஏதாவது அதர்மம் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் அவளுக்கு இவ்வளோ அழகி பேரழகி அப்படின்னு ஆசையை தோணின பிறகு அவன் எதில் பலவீனமோ அதை வச்சு தாக்குறான் சூர்பனகை. அந்த பலவீனத்தை வச்சு ராவணனுக்கு ஆசையை முட்டினதால இப்போது அப்புறமா இப்போது உறவுகள் பேரெலாம் சொல்லின்னு வரான். கரந்தோஷம்லாம் வதம் பண்ணிட்டாங்க, நீ என்ன இப்போ சும்மா இருக்கிறியே அப்படின்னு சொல்லி வா அந்த ராமனை பழி வாங்கினா ஒரே வழினா அவன் மனைவி அபகரிச்சா தான் அவன் பலவீனம் ஆகிடுவான். அப்போ அவன் பலத்தை இழந்தவனா அவன் சத்தத்துக்கு சமானம். சீதை இழந்துட்டான்னா பிரியமுள்ள பாதி அவளை அபகரிச்சிட்றேன் அப்படின்லாம் ஆலோசனை சொல்கிறான் ராவணன். ஆனால் மாரிசன் அதை சம்மதிக்கலை. ஆனால் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. எதுக்காகனா பகவான் சங்கல்பம் அப்படி இருக்குது, ராவணாதி ராட்சர்களை அழிக்கணும்னு. ஆனால் நம்ம உறவினர்களாச்சே நல்ல புத்தி சொல்லி பார்த்தேன் அழிக்கக்கூடாதுன்னு. நான் செத்தா பரவாயில்ல, நான் ராமருடைய திருவள்ளியில் போய் சேர்ந்துருவேன், எனக்கு என் உயிரை பற்றி கவலை இல்லை. நீங்களாம் பழிச்சு போகணுன்னு நினச்சிட்டா ராவணா, ஆனால் நீங்கள் பழிக்கிறதுக்கு நினைக்கல. நீங்கள் என்ன வதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட்சியில் என்னென்னா உங்களையே நீங்களே அழிவை தேடிக்கிறீங்க. சரி ஓகே, உங்கள் கையால் மரணம் அடையாது, ராம கையால் மரணம் அடைஞ்சாலும் மோட்சம் கிடைக்கும். அது ராமனுடைய சங்கல்பமாக இருக்குது. அதனால் உன்னை தடுத்து என்ன பிரயோஜனம், நீ எவ்வளோ சொன்னாலும் சமாதானம் அடைய மாட்டேன். அதனால் சரி வா போகலான்னு சொல்லிட்டு தான் அப்புறம் மாரிசன் மாயாமான உருவம் எடுக்கிறான். இப்போ ராவணாதி ராஷ்டிரத்தில் பகவான் கொன்றழிக்கிறார். அது பிறகு தான் சீதையை அழைச்சி போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். நல்லபடியாக கொடுக்கல சீதைன்னா அபகரிச்சும் போயிட்டான், தவறு செய்தான் அப்படின்னு வதம் பண்ண தான் கொடுப்போம்னா வேறு வழி இல்லை, வதம் பண்ணி ஆகணும். அப்போ மாரிசன் சொன்ன மாதிரியே அவன் குலம் அழிஞ்சது இல்லையா ராவணன். அதுதான் அதனால் மாரிசனே தர்மாத்மாவாக மாறினான் ராம குணங்களினால. ராமரை பார்த்ததுனால மரத்துக்கு ராமரை பார்த்தான ராம நாமத்தினால எல்லாமே மாற்றப்படும். கடைசியில் ராமர் கையாலேயே அவனுக்கு அது மோட்சம் கிடைச்சது மாரிசனுக்கு. சரி ஓகே, ராமராம். அதனால் ராமாயணத்தை ஒருத்தர் சிரசு மேலே வச்சு கொண்டாடுறான்னா அவன் சாதாரண புருஷனாக இருக்க மாட்டான், அவன் மகாத்மா தான் இருப்பான் கண்டிப்பாக. ஏன்னா பகவானால் அனுகிரகிக்கப்படாமல் ராமாயணத்தை ஒருத்தன் சிரேஷ்டமாக, ராமாயண இதிகாசத்தை சிரேஷ்டமாக வச்சு ஒருத்தவன் படிக்க மாட்டான். அவனை பகவான் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பக்தனை. அதனால தான் ராமாயணத்தை ரொம்ப பிரியமுள்ள ஒரு சரித்திரமாக அதை எடுத்து கொண்டு இருக்கிறான். ராமர் இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கிறான். அப்படின்னா அவன் சாதாரணமான ஆத்மான்னு சொல்லணும். மகாத்மாக்கள் அவங்களாம் இறைவனுக்கு சமமானவர்கள். அவர்கள் தான் அந்த ராமனை நல்ல குணங்களை சம்பாதிச்சு கொடுக்குற ராமனிடத்தில் இவ்வளோ தீவிரமான பக்தி செய்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்க்குறவங்க, இந்த விரும்பி கேட்குறவங்க தயவுசெய்து நிறைய லைக்ஸ் போடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். லைக்ஸ் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும், மேலும் மேலும் வீடியோஸ் ஆடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்கும். சரி ஓகே, ராம 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 ராம. ஸ்ரீராமநாம சங்கீதம் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 ராம.